பாவம் அழியும். அப்போ இன்றைக்கு நமக்கு ஒரு செய்தி தெரியுது. என்னதுன்னா, இறைவனுடைய நாமத்தை நாம சொன்னா நம்முடைய பாவங்கள் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும். பாவம் என்பது வினையினுடைய காரியம், மும்மலங்களினுடைய காரியம். காரியம் அழியும்னா என்ன அர்த்தம்? காரணம் அழியும்னு புரிஞ்சுக்கிடணும். அப்போ வினைகள் போகும்னு புரிஞ்சுக்கிடணும். நாமத்தை சொல்வதன் மூலமாகவே நாம் நம்முடைய வினைகளை என்ன செய்ய முடியும்? அழித்து கொள்ள முடியும். ஒரு விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்கணும். நாம் கொஞ்சம் சைவத்தில் பொதுவாக தான் எல்லாருமே 99% பேர் சைவம் பண்ணுறோம். ஆனால் நம்முடைய ஆதீன நூல்கள், பண்டார சாத்திரங்கள்லாம் படித்தோம்னா நாம் செய்கிறதெல்லாம் எதுவே கிடையாது. சைவத்தினுடைய முழுமை கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். இப்போ அவ என்ன சொல்லுது சாஸ்திரம்? நீ என்ன சரியகிரிய யோகம் பண்ணாலும், யோகம் வரைக்கும் முழுசா வந்தாலும் பதமுத்தி தானே சொல்லுது. யோகம் வரைக்கும் முழுசா வந்தாலும் என்ன முத்தி தான்? நாம் என்ன எதையே முழுமை பண்ண முடியாமல் உட்கார்ந்துருக்கிறோம்? சரியையே நம்ம முழுமை பண்ண முடியாமல் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் நம்ம மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா இதோட நம்முடைய பிறவி என்ன செஞ்சது? முடிஞ்சது. காரைக்கால் அம்மையாருக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஆமாம், அதுதான் சொல்கிறேன். இதை மனசில் பதிய வைக்கணும். எதை பதிய வைக்கணும்னா, நம்ம சரியகிரிய யோகத்தில் தாயுமான அளவுக்கு நமக்கு யோக பயிற்சி வந்தால் கூட என்ன முத்தி தான்? பதமுத்தி தான், வீடு பேரு கிடையாது. அந்த 3 சாதனத்தில் முதல் சாதனமே இன்னும் தொடங்கிச்சா தொடங்கலையாங்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோம். அது நிறைய பேருக்கு என்ன செய்வதில்லை, தெரிவதில்லை. நிறைய பேர் சைவத்தில் எனக்கு தெரிஞ்சு கற்பனையில் தான் மிதக்கிறாங்க. சைவத்தில் கற்பனை தான் அதிகமாக இருக்குது, நிஜம் ரொம்ப குறைவாக இருக்கு. தேவர் கோவினும் செல்வராவரே அவருடைய சிதைந்து பார்த்தீங்களா? திருநாவுக்கரசர் விவரமாக தான் சொல்றாரு. வீடு பேரு பெறுவாங்கன்னு தானே சொல்லணும். இந்திரனை விட அதிகமான காசு கிடைக்குங்கிறார். என்ன அர்த்தம்னா, என்ன தகுதி இன்னும் வரல, பரமுத்திக்கான தகுதி வரல அப்படின்னு அர்த்தம். அதாவது மனித நிலையிலிருந்து எந்த நிலைக்கு போறாரு? தேவர்கள் நிலைக்கு போகலாம். உறுதியா என்ன கிடையாது? பரமுத்தி கிடையாது. ஏன்னா சாதனம் கொஞ்சம் தான் செஞ்சிருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறோம்? அதுவும் என்ன பண்ணிருக்கிறோம்? 100 கோடி 1 கோடி முறை நாமம் சொன்னா என்ன லாபம்னா, ஒரே ஒரு லாபம், இந்திரனை விட அதிகமான காசு வச்சிருக்கலாம். அவ்வளவுதான். அப்ப சைவத்தில் பாருங்க, இப்படி நம்ம இதை நம்ம மேல என்ன செய்யறது இல்ல, நம்ம மேல பொருத்தி பார்க்கறது இல்ல. புரியுதா? அதுல கொஞ்சம் எல்லாருமே கவனமா இருக்கும். நான் உட்பட எல்லாருக்குமே திடீர்னு என்ன வந்துடும்? கற்பனை அதிகமா வந்துடும். அடுத்த மந்திரம் என்னன். என்னன்னா என்னை உடையவன், என் மனை. என் மனைங்கிறதுக்கு என்னுடைய மனைவி போன்றவன் அர்த்தம். கண்ணன் என் காதலன், கண்ணன் என் காதலிங்கிறார்ல, யாரு? அதே பார்வையில் பார்த்தாதான் இது புரியும். இறைவனை நண்பன்னு சொல்லலாம், இறைவனை அப்பாங்களாம் அம்மாங்களாம் மனைவின்னு சொல்லலாமான்னு கேட்கக்கூடாது. அதுதான் பாரதியார சொன்னேன். கண்ணன் என் காதலி, கண்ணன் என் காதலன், இறைவன் எல்லாமாக இருப்பார்னு அர்த்தம். அதற்கு ஒரு பிரமாணமும் இருக்குது. 6ஆம் திருமுறையில் 95வது பதிகத்தில் 1வது மந்திரத்தில் அந்த மந்திரத்தை தான் சொல்ல போறேன். ஒப்புடை மாதரும் ஒன்பொருளும் நீ. ஒப்புடை மாதருங்கிறது மனைவி. ஒப்புடை மாதருங்கிறது மனைவி. இதில் மனைவி என்பதன் பொருள் என்னன்னா, மனைவி எப்படி சேவை செய்கிறாளோ அதுபோல் சேவை செய்ய யார் தயாரா இருக்கிறார்? அப்படி சேவை செய்பவனாக இறைவன் இருக்கிறாரு. ஒரு ஆன்மாவுக்கு மனைவியை போல சேவை செய்கின்ற இடத்துல இருக்கிறாருன்னு அதை புரிஞ்சுக்கிடும். எந்தை என் 6 உயிர். தன்னன். தன்னன் என்பதற்கு தனக்குத்தானே ஒப்புமையானவன், தனக்குத்தானே ஒப்புமையானவன். தன் அடியேன், அந்த சிவனுடைய அடியாராகிய நான். தன் அடியேன். தன்கிறது சிவன். சிவனுடைய அடிமையாகி எனக்கு தனம். தனம்னா செல்வம்னு அர்த்தம். தனம் என்ற சொல்லுக்கு செல்வம்னு பொருள். தனமாகிய பொன்னன், தன செல்வமாகிய பொன்னன். பொன் போன்றவன் பொருள் எடுக்கணும். அதுக்கு திருவாசக அடிப்படையில் பொருள் சொன்னா சேம நிதியாக இருப்பவன்.
வாழ்வே போற்றி அந்த பொருள்ல சொல்றார். பூவனூர் மேவிய புண்ணியன், அந்த புண்ணியன்கிறதுக்கு புனிதனுக்கு என்ன பொருள் எடுத்தீங்களோ, புனிதன்கிறதுக்கு என்ன பொருள் எடுத்தீங்க முதல் மந்திரத்தில்? அதே பொருள் தான் இந்த புண்ணியன்கிறதுக்கும் அதே பொருள் தான் வரும். அதே பொருள் தான் வரும். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இறக்க சொல்றேன். இறக்கியாச்சா? இறக்கிட்டு இது அங்கே கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனை பண்ணாது. ஓகேயா? அவ்வளோதான். என்ன எழுதுனீங்க சொல்லுங்க? புண்ணியங்கிறதுக்கு என்ன பொருள் எடுக்கணும்? அதே பொருள் தான். அதாவது இயல்பாக பாசங்களில் நீங்கியவன். திருக்கடி சித்தியார்ல புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே என்று அருள்நந்தி சிவம் சொல்றார். புண்ணியன். அடுத்தது அடுத்த வார்த்தை இன்னன் தானே. இன்னன் என்றால் இந்த தன்மை உடையவன், இந்த தன்மை உடையவன் அல்லது இறைவனுடைய உண்மை நிலைன்னு அர்த்தம். இயற்கை தன்மை, உண்மை நிலை என்று அறிவொண்ணான் இயற்கையே. கடைசியில் இயற்கையே முடிக்கிறார் பார்த்தீங்களா? அந்த இன்னன்கிறதுக்கு இயற்கையேங்கிறது தான் பொருள். இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணாத, அப்படியே திருவாசகத்திலே இதே வரி வருது. இன்ன தன்மையன் என்றறிய ஒண்ணான் வருது இல்ல, அதே பொருள் தான். இயற்கை தன்மை அறிய முடியாதவனா இருக்கிறான். பொருள் முழுவதும் பார்க்க போறோம். என்னன் என்பதற்கு என்ன பொருள் எழுதணும்? என்னை உடையவன். இன்னொரு பொருள் என் துணை. என் துணைன்னு பொருள் சொல்றது யாரு? மாணிக்கவாசகர் முதலியார். என் மனைங்கிறதுக்கு என் மனைவிங்கிறது பொருள். அதற்கு ஒரு பிரமாணம் கொடுத்தோம்ல, அந்த பிரமாணத்தை கொடுக்கிறது யாருன்னா மாணிக்கவாசகர் முதலியார். எந்தை என் ஆருயிர் தன்னன் தனக்குத்தானே ஓமையானவன், தன் அடியேன் அடிமையாகிய எனக்கு தனமாகிய பொன்னன் செல்வமான சேமநிதியாக இருக்கிறாரு. பூவனூரில் இருக்கக்கூடிய புண்ணியனா இருக்கிறார். புண்ணியன் என்பதற்கு பொருள் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். ஆன்மாக்களுக்கு அனாதி பெத்தன் என்று பெயர், இறைவனுக்கு பெயர் அனாதி முத்தன் என்று பெயர். அனாதியிலேயே பந்தபாசங்களுக்கு உட்பட்டதாக ஆன்மா இருக்கிறது. இறைவன் அனாதியிலே பந்தபாசங்களிலிருந்து விடுபட்டவனா இருக்கிறாரு. இன்னன், இன்னன்னா இந்த தன்மையன் என்று அறிய ஒண்ணா. ஒண்ணா என்றால் முடியாத, இயற்கையே, இயற்கை தன்மை உடையவனாக இருக்கிறான். புரியுதா? இதுல ஒரு செய்தியை உங்க புஸ்தகத்துல எத்தனாம் திருமுறைன்னு போட்டிருக்குது. நான் ஒரு செய்தியை தப்பா சொல்லிட்டேன் உங்ககிட்ட, சாரி. ஆனா இது எத்தனாம் திருமுறையில தான் இருக்குது? 5ஆம் திருமுறையில இருக்குது. இருக்கிறதே 50 பக்கம், அதுல 50 திருத்தம். புஸ்தகத்துல எத்தனாம் திருமுறைன்னு போட்டிருக்கு? நான் அதை தேடுறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு எனக்கு. விடிய காலம் 3:30 மணிக்கு முழிப்பு வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு பிறகு எந்திரிச்சு எழுத ஆரம்பிச்சேன். இதை தேடுறதுக்குள்ளே நேரம். முதல்ல 5ஆம் திருமுறை வருது, பிறகு 4ஆம் திருமுறை வருது. எல்லாம் எங்க ஆட்கள் பண்ற வேலை தான். இந்த வாத்தியார்கள் தானே அந்த வேலையை செய்யறாங்க. இது 5ஆம் திருமுறையில் இருக்குது, நீங்க திருத்திக்கிடணும். அதனால நான் ஒரு தப்பான ஒரு செய்தியை சொல்லிவிட்டேன். ஆக்சுவலா இது வந்து இந்த 2வது பொருள் சொல்றவர் வஜ்ரவேல் முதலியார், மாணிக்கவாசகர் முதலியார் கிடையாது. யாரு? வஜ்ரவேல் முதலியார். முதல் பொருள் சொல்றவர் யாருன்னு வேண்டாம். அவர் ஒரு சாதாரண ஒரு கல்லூரி பேராசிரியர் தான். அது நமக்கு தெரிஞ்ச பெரியவங்க பட்டியலில் அவர் பேர் கிடையாது. அதனால அது வேண்டியது. அதனாலதான் யாரை உள்ள இறக்கி விட்டுருக்காங்க? வஜ்ரவேல் முதலியாரை இறக்கியிருக்காங்க உள்ள. புரியுதா? பொருள் புரிஞ்சுட்டான்னு பாருங்க. என்னை உடையவனா இருக்கிறான். ஒரு மனைவி செய்யக்கூடிய சேவைகளை எல்லாம் கணவனுக்கு செய்வது போல ஒரு ஆன்மாவுக்கு செய்யக்கூடியவனா இருக்கிறான். என்னுடைய தந்தையா இருக்கிறான். தந்தைங்கிறத நம்ம சைவ சித்தாந்தத்தில் இந்த குருவுக்கு பொருளா எடுப்போம். வாழ்ந்தது அப்பா என்று மனவாசம் கடந்தார் சொல்றோம். இப்போ நம்ம பண்டார சாஸ்திரத்தில் நம்ம வந்து உண்மை விளக்கம் நடத்தும் போதெல்லாம் உரை அப்படின்னா உபதேசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அன்னைக்கு அது நம்ம யாரும் சீரியஸாக எடுக்கல. ஆனால் பண்டார சாஸ்திரத்துலலாம் உரைனாலே உபதேசம்னு தான் வரும். உரைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் எடுக்க சொல்றாங்க? உபதேசம்னு தான் பொருள் எடுக்க சொல்றாங்க. தன்னன் தனக்குத்தானே ஓமையானவன், தன் அடியே தனமாகி அடிமையாகி எனக்கு செல்வமா இருக்கிறான். சேமநிதி, சேமநிதினா என்ன அர்த்தம்? வைப்பு நிதி. அதாவது ரொம்ப சிக்கலான நேரத்தில் நமக்கு உதவக்கூடிய நிதி. எப்படி ப்ராவிடமெண்ட் ஃபண்டுன்னு சொல்றாங்கல்ல,
நமக்கு ஆபத்தான நேரத்தில் உதவக்கூடிய நிதி போல நமக்கு சிக்கலான நேரத்தில் உதவக்கூடியவனா யார் இருக்கிறார்? இறைவன் இருக்கிறார். இறைவன் இருக்கிறாரு. பூவனூர் மேவிய புண்ணியன், பூவனூர்ங்கிற தலத்தில் எழுந்தருளிக்கக்கூடிய புண்ணியனாக இருக்கிறாரு. இந்த மந்திரத்தில் 2வது மந்திரத்திலையும் இறைவன் தூயவன்கிறத பதிவு செய்கிறார். யாரு? அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமி இன்னன் என்று அறிவொன்னா இயற்கைங்கிறது ஒரு அழகான இடம். அந்த கடைசி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் விளக்கம் எழுதுங்க. இந்த இடத்தில் இறைவனுடைய உண்மை நிலையை அறிய முடியாது என்கிறார் சிவாயம். இறைவனுடைய உண்மை நிலையை அறிய முடியாது என்கிறார். உண்மை நிலையை வடமொழியில் சொரூப நிலை என்று சொல்லுகிறோம். இறைவன் பொருட்களிலும் உயிரிலும் கலந்தால், இறைவன் பொருட்களிலும் உயிரிலும் கலந்தால் அது அவனுடைய பொதுநிலை. எதிலும் கலக்காமல் இருப்பது அது அவனுடைய உண்மை நிலை. திருவருட்பயன் முதல் மந்திரம் அகர உயிர் போல அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும். அது என்ன நிலை? அது பொதுநிலை. அகரம் என்ற எழுத்து எப்படி மெய்யெழுத்திலையும் உயிரெழுத்திலையும் கலந்து கிடக்குதோ அதே மாதிரி இறைவன் ஆன்மாவிலையும் பொருளையும் கலந்து கிடக்கிறார் அப்படின்னு சொல்றதுனால அது எந்த நிலை? இறைவனுடைய பொதுநிலை. அதே மந்திரத்தில் எரியுறு நீர் போல்னு வரும் பாருங்க ஒரு மந்திரம். அதாவது 8வது மந்திரம் எழுதுங்க. எங்கும் எவையும் எரியுறு நீர் போல் ஏகம் தங்கும் அவன் தானே தனி என்ற மந்திரம். எங்கும் எவையும் எரியுறு நீர் போல் தங்கும் அவன் தானே தனி. குருவே போற்று. அந்த மந்திரத்தில் 2மே இருக்கு. இறைவனுடைய பொதுநிலையும் இருக்கு, உண்மை நிலையும் இருக்கு. எங்கன்னு பாருங்க. எரியுறு நீர் போல்ங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்து எழுதுங்க. எரியுறு நீர் போல். ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை. எரியுறு நீர்ங்கிறது திருவாசக வரி, திருவாசக தொடர் தான் அது. எரியுறு நீர்ங்கிற வரியை மட்டும் எழுதுங்க. தண்ணீரில் வெப்பம் எங்கும் கலந்திருப்பது போல் இறைவன் உயிரிலும் அறிவற்ற பொருளிலும் கலந்திருத்தல். அதே மந்திரத்தில் கடைசி வார்த்தை என்னது? எங்கும் எவையும் எரியுறு நீர் போல் தங்குமவன் தானே தனி என்பதற்கு என்ன பொருள்னா, தனி என்பது அவனுடைய என்ன நிலை? உண்மை நிலை. அவனுடைய உண்மை நிலை. அந்த உண்மை நிலை பொதுநிலைங்கிறது நம்ம அந்த வார்த்தையில மயங்கிடக்கூடாது. ரொம்ப எளிமையா நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறோம், தலைமை ஆசிரியர் எங்க இருக்கணும்? அவருடைய அறையில் இருக்கணும். அது அவருடைய உண்மை நிலை. ஆனால் அன்னைக்கு ஒரு ஆசிரியர் விடுப்பு. சில பள்ளிகள் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பக்கம் திசைனி விளைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தலைமை ஆசிரியர் எல்லா பாடமும் எடுப்பார். பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகு எல்லா பாடத்தையும் அவரே டியூஷன் எடுப்பார். எல்லா வாத்தியாரும் அவங்க பாட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம். பள்ளிக்கூடம் தொடங்கின காலத்திலிருந்து ராமகிருஷ்ணா ஸ்கூல் 100% எழுது ரிசல்ட். அப்போ அந்த தலைமை ஆசிரியர் தன்னுடைய அறையில் இருக்கிறத நம்ம என்ன நிலைன்னு வச்சுக்கலாம்? உண்மை நிலை. அதே ஒரு ஆசிரியர் வரலன்னா அவர் போய் சமூக அறிவியல் எடுக்கிறேன், தமிழ் எடுக்கிறேன்னு எடுத்தாது என்ன நிலை? அப்படி புரிஞ்சுக்கணும். ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு ஈஸியான வழி. பேங்குக்கு போகிறோம், மேனேஜர் எங்கே இருக்கணும்? அது அவருடைய உண்மை நிலை. அதே ஒரு லோன் செக்ஷனில் ஒரு ஆள் வரலன்னா ரெக்கார்டு கூட எடுக்காமல் சும்மா பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிங்களா? அப்போ என்னென்ன வேணும்னு எழுதி சும்மா பொதுவாக வாங்கி அதை ஃபைல் பண்ணுவாங்க. புரியுதா? ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்க்க முடியாது, ஃபைல் பண்ணுவாங்க. நாளைக்கு வாங்க, அவர் வந்துடுவார்னு சொல்லுவாங்க. அதுக்கு போய் உட்காந்துருப்பாரு, மேனேஜரே உட்காருவார். அது என்ன நிலை? பொதுநிலை. நீங்கள் சில இந்த காந்தி கலை நிலையம் போகிற வழியில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, எஸ்விஜே ஏதோ ஒரு ஆர்விஎஸ்ஆர். அந்த ஓனர் கரஸ்பாண்டன்ட் சீட்லேயும் உட்காருவார், பஸ்ஸு ஓட்டுவார், பஸ்ஸு ரிப்பேர் பார்ப்பார். ஆனால் அவருடைய உண்மை நிலை என்னது? அவர் ஓனர். இப்படி புரிஞ்சிங்கன்னா தான் புரியும். சும்மா நீங்கள் தத்துவம் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிறவனும் போயிடுவான், கூட்டத்தை விட்டு ஓடிடுவான். புரிஞ்சுட்டா?
இதுதான் உண்மை நிலை, பொதுநிலை. பயந்துடக்கூடாது. இறைவன் இந்த 2 நிலையில இருக்கிறார். எது இறைவனுக்கு உண்மை பொதுநிலைக்கு வருவது யாருக்காக அப்படி புரிஞ்சுக்கிட்டா போதும். பொருட்கள்ல ஏன் கலக்க வேண்டியது வருதுன்னா, பொருள்ல கலந்தாதான் உயிர்கள் எதை பயன்படுத்த முடியும்? பொருட்களை பயன்படுத்த முடியும். 3வது மந்திரம், குற்றம் கூடி குற்றங்களே பெருக. முதல் வரி பாருங்க, நம்மளை பற்றி எப்படியோ திருநாவுக்கரசர் நம்ம 2022 தேவாரம் படிப்போம், அவருக்கு எப்படியே தெரிஞ்சிருக்கு. நம்மளை பற்றி சொல்றார், குற்றம் கூடி. உங்ககிட்ட எது அதிகமாகுது? அதிகமாகுது. நான் என்னுடைய டீச்சிங் அனுபவத்தில் சொல்றேன், பள்ளிக்கூட அனுபவத்தை சொல்லலை. பொதுவாக சைவம் படிக்கிறவங்களுக்கு நாளாக டிசிப்ளின் குறையுது. எது அதிகமாகுது? முனைப்பு அதிகமாகுது. நான் பார்க்கறது தான் சொல்ல முடியும், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்ல முடியாது. முனைப்பு அதிகமாகுது சைவத்தில், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் அடிக்கடி ஒரு செய்தியை சொல்லிகிட்டே வந்திருக்கிறேன். பள்ளிக்கூடத்து பையனுக்கு ஒழுக்கத்தை கொண்டு வந்துடலாம், கல்வி கொண்டு வரலாம், கொண்டு வர முடியாமல் போகலாம். ஆனால் பெரியவங்களுக்கு 45 வயசுக்கு மேலே ஆனால் கல்வியை கொண்டு வந்துடலாம், என்ன கொண்டு வர முடியாது. ஏன்னா அதுக்கான வயது என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு. டீச்சராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். டீச்சர் வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், டீச்சிங் ஸ்டாஃபுக்கு தான் இது புரியும். இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்க, திருநாவுக்கரசர் நான் சொல்லலை, திருநாவுக்கரசர் சொல்லிட்டு இருக்கிறார், குற்றம் கூடி குணம் பெறக்கூடாதீர். குணம் மிகாதவர்களாக நாம இருக்கிறோம். குற்றம் கூடிக்கிட்டே இருக்குது, குணம் என்ன செஞ்சுட்டே இருக்குது? பொய்மையே பெருக்கி, பொய்மை பெருகிக்கிட்டே போகுது. அன்பு என்ன செய்யுது? ஒரு இடத்துல சொல்லல, அன்பினை சுருக்கி அன்பு குறையுது. இதுதான் இதை திருநாவுக்கரசரை மாணிக்கவாசகரை பதிரார்னா நீங்க எச்சரிக்கையாகிடணும். சாதனம் பண்ணும்போது இது நடக்கும், புரியுதா? ஒரு தொழிலே தொடங்காத ஒருத்தனுக்கு லாஸும் கிடையாது, வருமானம் கிடையாது. தொடங்கினவர் எது வேணாலும் நடக்கலாம். முதல்ல பெரும்பாலும் என்னதான் நடக்கும்? வீழ்ச்சி தான் நடக்கும். எடுத்த உடனே அந்த பிசினஸ்ல ஒரு வீழ்ச்சி வரும், அது பிறகு தான் எழுச்சி வரும். அவனுக்கே தெரியாது, அந்த பிசினஸ் என்ன பண்றதுன்னு தெரியாது. ஒரு கட்டத்துல காசை இழப்பான், ஒரு கட்டத்துல லாப நஷ்டம் இல்லாத ஸ்டேஜ் வரும், அடுத்த கட்டத்துல தான் லாபம்னா என்னதுன்னு தெரியும். ஏன்னா வியாபார குடும்பத்திலே நான் பிறந்தவன், ஆகதான் அது தெரியும். அதுதான் இந்த சைவ பயணத்துல நீங்க அருளை சம்பாதிக்கும் போது ஒரு கட்டத்துல நம்ம அதை அடைய முடியாம இருப்போம், ஒரு கட்டத்துல சமநிலை வரும், ஒரு கட்டத்துல என்ன செய்யும்னா வீழ்ச்சி வரும். அப்படி வரும்போது நாம காரணம் யாராதான் இருப்பா? நம்மளாதான் இருப்போம். ஆமா, தொடர்ந்துங்கிறதுல தானே ஆபத்தே வருது. இப்ப மத்தியானம் இப்ப பேசுனா டீ குடிச்சுட்டு ஓடிடுவீங்க, கொஞ்சம் அப்படி பாலிஷ் பண்ணிட்டு பேசுறேன், ரெக்கார்டோட வந்திருக்கிறேன். தொடர்ந்துங்கிறதுல தான் ஆபத்தே வருது. குற்றம் என்ன செய்கிறது? நேற்று வகுப்பு எப்படி நடந்தது? நேற்று என்னுடைய நிலைமையை பாருங்க. நம்முடைய குருகுல புலவருக்கு மட்டும்தான் அந்த விவரம் தெரியும். பகலில் எஸ்விஜி ஸ்கூலில் நிகழ்ச்சி, நாங்கள் டீச்சர் நாங்கள் எல்லாம் அங்கே இருந்தோம். மத்தியானம் எங்கே இருக்கணும்? தமிழிசை சங்கத்தில் எம்பி நம்மளை தேடுறார். அந்த ஆசிரியர் விடைபெறுறாங்கிறாங்க, எம்பி எந்திரிச்சுன்னு மரியாதை கொடுக்குறாரு. அவ்வளோ மதிப்பு வச்சிருக்கிறாங்க, நம்ம கூட்டத்துக்கு மேலே மதிப்பு. எம்பி எந்திரிச்சுன்னு மரியாதை கொடுக்குறாரு. அவர் எந்திரிச்சோன்னா எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. ஆசிரியர் மாரியம்மன் கோயிலுக்கு போகிறார் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போயிருக்கிறோம். அது முடிஞ்சால் எங்கே இருக்கணும்? மாரியம்மன் கோயிலில் இருக்கணும். மாரியம்மன் கோயிலுக்கு நான் போக முடியல, கலாதி டீச்சர் என்ன 6 மணிக்குள்ள அங்கே இருக்கணுங்கிறாங்க. நான் போக லேட் ஆகிட்டு, அவங்க போட்ட ப்ராஜெக்ட் அவங்க முடிச்சுட்டாங்க. அவங்க சிப்பந்திகளுக்கு நன்கொடை கொடுக்கணும், கொடுத்துட்டாங்க. வழக்கமாக யாரை வச்சு தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க மனசில் ஒரு சின்ன வருத்தமாக வந்திருக்கும்ல, வாத்தியார் வாரநேரம் வரலங்கிற வருத்தம் வந்திருக்காது. இப்போ மாரியம்மன் கோயிலுக்கு யார் போகிறது? உமானந்தினியை முதல்ல அனுப்புகிறோம். பாலகிருஷ்ணன் சார் பாருங்க, உமானந்தினியை கொண்டு விட்டுட்டு வந்திருக்கிறார். 6:30 மணிக்கு யார் போகணும்? நான் போகணும். விட்டுட்டு என்னையை கூப்பிட்டு போகிறார். 3வது யார் வரணும்? இவங்க வரணும். இவங்களை கூப்பிட்டு எத்தனை தடவை வண்டி ஓட்டிருக்கிறாரு? இதெல்லாம் அந்த உழைப்பை நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நிறைய பேருக்கு அந்த பின்னால் இருக்கிற உழைப்பு தெரியலை. டீச்சருக்கு புரியும், டீச்சருக்கு அது புரியும். நமக்கு இப்போ யார் தேவைன்னா, இப்போ எனக்கு யார் தேவை? எனக்கு யார் தேவைன்னா வேலை செய்கிறவங்க தேவை. இப்போ இந்த கோயிலுக்கு நான் மாதம் 4 தடவை வர்றேன், ஆட்டோவில் வர்றேன். பாலகிருஷ்ணன் சார் தான் கொண்டு விடுறாரு. அவர் விடலைன்னா எனக்கு 400 ரூபா எக்ஸ்ட்ரா வேணும். முத்தியாப்பிள்ளைக்கு ஆட்டோவில் போகிறேன், பாலகிருஷ்ணன் சார் தான் கொண்டு விடுறாரு. அவர் வரலன்னா இன்னும் 400 ரூபா வேணும். அப்போ மாதம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணும்? 800 ரூபா வேணும். எனக்கு 800 ரூபா வேணும். இதெல்லாம் நம்ம மக்கள் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும், நம்ம வளரலாம். இப்போ நாம் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் இந்த மாத கடைசியில். அதில் எங்கே போகிறோம்? திருப்பூரில் உமானந்தினி பாடுறாங்க, திருச்செங்கோட்டில் வழிபாடு செய்கிறாங்க, செம்புமுருகன் கோயில் போகிறோம். இன்னும் யாரெல்லாம் வரலாங்கிற இந்த அம்மா இவங்க ஆகணும். யார்? பாரத மாதா.
நீங்கள் வர்றீங்கல்ல, உங்கள் பேரில் சேர்த்தாச்சு ஏற்கனவே. உஷா என்ன முடிவு பண்ணல. ஆமாம், ரொம்ப நல்லது. அப்போ வந்து இப்படி ப்ரோக்ராம். ஆனால் என்ன சொல்கிறாங்கங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு, எனக்கு வர தகவலை சொல்கிறேன். அந்த ப்ரோக்ராம் வந்து உமானந்தினியை முன்னிறுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. உமானந்தினியை முன்னிறுத்திய நான் என்ன சொல்கிறேன்னா, உமானந்தினி மட்டுமே வளரட்டுமே, என்ன ஆகிட போகுது? ஆமாம், சரி, அப்போ நீங்கள் பாட வாங்க, பாடுங்க, உங்களை முன்னிறுத்திடுவோம். அங்கே தான் பிரச்சனையே. இங்கே இப்போ நம்ம கூட்டத்தில் எனக்கு என்னென்னா, நான் வந்து என்ன நடந்தாலும் என்னுடைய வேலையை நிறுத்த போகிறதில்ல. ஆனால் இதை சொன்னாதான் இது மாதிரி விபத்துக்கள் நடக்காது. அதாவது எதுலேயுமே கலந்துடாமல் ஏதோ ஒரு மூலையிலேருந்து ஃபோன் போட்டு மற்றவங்களை குழப்பி அந்த தகவல் யாருக்கு வருது? எனக்கு வருது. இப்போ சக்திவேல் இருக்கிறாரு, அவர் வியாபாரம் பண்ணுறாரு டீச்சர். அவர் இப்போ வியாபாரம் பண்ணுறார், தேங்காய் வியாபாரம் பண்ணுறார். அவர் நான் ஒரு நாள் கூட்ட அவருடைய ஒரு நாள் பிழைப்பு போச்சு. எனக்கு 2 நாள் வண்டி ஓட்டுறாரு, 3000 ரூபா. அவர் வரலன்னா எனக்கு ஆக்டிங் கொடுக்கணும். அப்போ நான் யாரை சாருவேன்? இப்போ யாராவது ஒருத்தர் அந்த ஆக்டிங் பணத்தை ஏற்றுக்கிட்டா நான் யாரை சார வேண்டியதில்லை. சக்திவேல் சாரை விட்டுருங்க சார், அவர் ரொம்ப பந்தா பண்ணுறாரு, நான் மாதம் 3000 ரூபா உங்களுக்கு ஆக்டிங் தந்துடுறேன், நீங்கள் யாரை விட்டுருங்க, வாங்க யாராவது முன்ன வாங்க. இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு முன்பணம் போடணும். யார் வர்றது? இப்போ வந்து சிவசண்முகம் சார் வந்திருந்தார், அவரை நாம் கொண்டு சாப்பிட வச்சு அனுப்பணும். ஆக்சுவலாக உண்மையில் என்னென்னா, நம்ம 2000 ரூபா டிமாண்டில் இருந்தோம். அவருக்கு சாப்பாடு வாங்க பணம் கிடையாது, யாருக்கும் தெரியாது. சாப்பாடு வாங்குறதுக்கு பணம் கிடையாது. அந்த நேரத்தில் வேற ஒரு ஏற்பாடு பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம். அந்த முன்பணத்தை போடுறதுக்கு யார் வர்றது? பாலகிருஷ்ணன் சார் வர்றாரு. யார் வர்றா? வேற யாராவது வந்தீங்கன்னா அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துடலாம். இதுதான் இங்கே தான் தொடங்குது பிரச்சனை. இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா? ஏன்னா வெளியூர்காரங்களுக்கு இது தெரியாது. நான் வந்து டெய்லி வகுப்பில் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், வெளியூர்காரங்களுக்கு பாடம் வர்றது மட்டும்தான் தெரியும், பஞ்சாயத்து தெரியாது. கொஞ்சம் வரும், மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசுவோம், கொஞ்சம் தான் வரும். ஆமாம், மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசுவோம். நேற்று வகுப்புக்கு எத்தனை பேருங்கிறீங்க? இவங்க குடும்பத்தில் 3 பேர், இவர் ஒரு ஆள். நம்மளாலே கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. ஆமாம், நேற்று வகுப்புக்கு, வெள்ளிக்கிழமை வகுப்பு, வேற ஒருத்தரும் கிடையாது. இதுதான் நான் நகர் நிலவரம். பாடம் உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்கில் வருதுங்கிறதுக்காக சொல்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். இப்போ என்ன நான் சொல்ல வந்தது என்னென்னா, உமானந்தினிக்காக நம்ம ப்ரோக்ராம் போடலை. நம்ம ப்ரோக்ராமில் அவங்க ப்ரோக்ராமை சேர்த்துக்கிடுறோம். நம்முடைய அடியார் தானே, அவங்க வளர்ந்தா யார் வளர்ந்தது? ஆமாம். வேற இன்னொரு செய்தியை நம்ம மறந்துடக்கூடாது. உமானந்தினியே உடைய டேலண்டில் ஒரு பிள்ளைய மாரியம்மன் கோயிலில் பாட வச்சாங்க, 15,000 ரூபா சம்பளம். திருப்பூர்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்க மாரியம்மன் திருவிழாவில். அதே உமானந்தினி நமக்கு ஃப்ரீயாக பாடுறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா? அதே உமானந்தினி ஃப்ரீயாக பாடுறாங்க. இதெல்லாம் நம்ம மக்கள் வாங்காமல், வாத்தியார் வந்து உமானந்தினியை முன்னிறுத்துறாரு, பாலகிருஷ்ணன் சாரை முன்னிறுத்துறாரு, கண்ணம்மா டீச்சரை முன்னிறுத்துறாருன்னு நேற்று எம்பி நிகழ்ச்சியிலே எனக்கு தேவாரம் வேணும் டீச்சர், ஒரு 6 தேவாரம் பிரிண்ட் போட்டு கொண்டு வாங்கன்னா அடுத்த நிமிஷம் பிரிண்ட் போட்டு கையில் எடுத்துட்டு 25 காப்பியோட வந்துட்டாங்க. நான் பணமும் கொடுக்கல, பிரிண்ட் வந்து சேர்ந்துட்டு. இது யார் செய்கிறது எனக்கு? நான் என்ன ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல வரேன், உமானந்தினி மாதிரி பாட நான் தயார். வாங்க, உமானந்தினி வேற எங்கேயாவது போக சொல்லிடலாம். அவங்க கோயம்புத்தூர் போகிறேன்னு சொன்னவங்கள நம்ம எங்கே நிறுத்தி வச்சிருக்கிறோம்? நிறுத்தி போக சொல்லிடுவோம். யாராக பாட வாங்க, நான் முன்படம் போடுறேன்னு வாங்க, உங்களுக்கு வேலை கொடுப்போம். ஒன்று கார் ஓட்ட வாங்க, இல்லைன்னா கார் ஓட்டுறதுக்கு 3000 ரூபா கொடுங்க. இதெல்லாம் புரியாமல் நிறைய விஷயங்களை நம்ம மக்கள் பேசி உள்ளூரில் இருக்கிறவங்களையும் குழப்புறாங்க, வெளியூரில் இருக்கிறவங்களையும் குழப்புறாங்க. நான் இதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னா அந்த தெளிவித்தல்ங்கிறது தன்னிலை விளக்கம் வாங்க உண்டா இல்லையா? கலைஞர் வந்து அவரே கூப்பிட்டு பத்திரிகைக்காரங்களை கூப்பிட்டு பேசுவார். என்ன விளக்கம்? அதுக்கு பேர் தன்னிலை விளக்கம். வந்து ரொம்ப அவசியம். கடைசியில் பழி யார் மேலே வந்துடும்? ஆசிரியர் மேலே வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் காட்டுறேன். டீ குடித்த பிறகு அட்டண்டன்ஸில் ஒரே ஒரு நிமிஷத்தில் பாடத்துக்கு போக போகிறோம். நீ பாடம் 2 முடிச்சுட்டு தான் போகிறோம், ஒன்றும் பயப்படாதீங்க. என்னுடைய நிலைமை பாருங்கள். வெளியூர்காரங்க பொதுவாக நம்ம அந்த குருகுல புலவர்லாம் பாருங்கள், வருகை பதிவு போட்டு வச்சுருக்கிறேன், அட்டண்டன்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் 10 நாளாக வந்தவங்க பட்டியலில் பாலகிருஷ்ணன் சார் இருக்கிறாங்க, 10 நாளாக வந்தவங்க பட்டியலில் கண்ணம்மா டீச்சர் இருக்கிறாங்க. உமானந்தினி வந்து இந்த எங்கே இருக்காங்க? உமானந்தினி பேர் அவங்க வந்து எங்கே வரமாட்டாங்க? வியாழக்கிழமை மட்டும் வரமாட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 நாள் வகுப்பில் பல நாள் வராதவங்க பட்டியல் தாங்க இருக்குது. எல்லாருக்கும் போட்டு வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியணும், இங்கே என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியணும்? உங்களுக்கு தெரியணும். நான் இதுக்கு மேலே துல்லியமாக பேசலை, யார் மனசையும் புண்படுத்த விரும்பலை, புரியுதா? அதனால் கொஞ்சம் இந்த வரியை பிடிங்க. திருநாவுக்கரசர் சொன்னார்னா நம்ம அதை தேவாரமாக படிக்கிறோம். யார் மேலே அப்ளை பண்ணுறது இல்லை, நம்ம மேலே அப்ளை பண்ணால் வரியே இது புரியாது. குற்றம் கூடி எது பெருகிட்டே இருக்கு?
நான் உங்களுக்காக தான் சொல்றேன், எனக்காக இல்லை. நீங்க சைவத்துக்குள்ள வந்த பிறகு வரும்போது இருந்த பணிவு வளரும்போது இருக்காது. நாள் போக போக ஓரளவு நமக்கு ஐடியா கிடைச்ச உடனே ஒரு முதலாளி தன்னிடத்தில் தொழில் பார்த்த ஒருத்தனுக்கு ஒரு பிசினஸை தொடங்கி கொடுக்குறாரு. இவருக்கு 10 யூனிட், அவனுக்கு 1 யூனிட், 1 யூனிட் 2 ஆகுது 3 ஆகுது. அப்போ அவனுக்கு என்ன செய்ய, கொஞ்சம் காலரை தூக்கி விடுவானா இல்லையா? அது தவிர்க்க முடியாது. அந்த இடத்துல காலரை தூக்கணும்னா முடிஞ்சது. அந்த அவங்ககிட்ட இருக்க பணிவு நமக்கு வராது. இந்த இடத்துல கொட்டையம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே எனக்கு ஒரு சொற்பொழிவு ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி நான் போயிருந்தேன். மில் ஓனர் தான் அழைச்சிருந்தார். என்னைய மில் ஓனர் தான் அழைச்சிருந்தாரு. நான் போயிருக்கிறேன். நான் போயிருந்தோன்னா ஒரு மரத்தடி நின்று பேசிகிட்டு இருந்தவர் ஒரு சேரில் உட்காந்துருந்தார். ஒரு சேர் தான், ஒரு சேர் ஒருத்தர் ஒரு சேரில் தான் உட்கார முடியும். ஒரு சேரில் உட்காந்துருந்தார். நான் வந்தோடனே எங்கேயும் உட்கார சொன்னார். நான் உட்கார மாட்டேன்ட்டேன். அவரும் உட்கார மாட்டேன்ட்டார். சொத்து பல 100கணக்கான கோடி. எனக்கு சேர் வரும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன்ட்டார், உட்கார மாட்டேன்ட்டார். அப்படியே போயிட்டு இருக்குது நம்ம உலகம். நம்ம சைவத்தில் கற்பனையில் இருக்கிறோம். அதுக்காக சொல்கிறேன், குற்றம் கூடி குணம்பல கூடாதீர். குற்றம் பெருகிக்கிட்டே போகுது, குணம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. கவனமாக இருங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் புகாராக சொல்லலை. நான் எல்லா சூழ்நிலையையும் உங்களுக்கு அறிவுரையாக சொல்லி திருத்துறது தான் பேசுகிறேனே தவிர யார் மேலேயும் குறை சொல்லலை. புகழ்கிறவங்களால ஆபத்து தான் வரும் உங்களுக்கு. குறை சொல்கிறவங்களால தான் நம்ம வளர முடியும், உண்டா இல்லையா? இந்த குறை திருத்துறவங்களுக்கு தான் நாங்கள் வந்து காத்திருக்கிறோம். மற்றும் தீவினை செய்தன மாய்க்கலாம். மற்றும் தீவினை அப்படிங்கிற இடத்துல தீவினைன்னே முடிச்சுட்டாரு அந்த உரையாசிரியர். வஜ்ரவேல் முதலியார் தான் சஞ்சிதம் ஆகாமியம்னு உரை சொல்றார். தீவினை என்பதற்கு என்ன பொருள் சொல்றாரு? சஞ்சிதம் ஆகாமியம்னு பொருள் சொல்றார். எந்த வினையை சொல்லல? ஏன் சொல்லல? பிராரத்தத்தை ஏன் சொல்லல? பிராரத்தத்தை நம்ம உடம்பால என்ன செய்வோம், அனுபவிப்போம். இந்த அக்கௌண்ட்டை நம்ம யாருக்கு எடுக்கணும்? எல்லாருக்கும் எடுத்துடக்கூடாது. யார் ஒருவருக்கு சஞ்சிதம் போனதோ அவருக்கு தான் உடம்பை மட்டும் தாக்குன்னு எடுக்கணும். சஞ்சிதம் போகாத ஒருவருக்கு எந்த கணக்கு எடுத்துடக்கூடாது. சஞ்சிதம் போகாதவருக்கு எல்லாவற்றையும் தாக்கும். சஞ்சிதம் என்ற பழைய வினை போகலைன்னா ஆகாமியம் உண்டு, ஊழ்வினை உண்டு, எல்லா வினையும் உண்டு. இதில் எதையும் நமக்கு அப்ளை பண்ணிடக்கூடாது. நமக்கு படிப்படியாகத்தான் போகும். குருவருள் என்பது நமக்கு குழந்தைக்கு எழுதி வைக்கப்பட்ட உயில் மாதிரி தான். உயில் உண்மைதான், சொத்து அவங்களுக்குரியது தான். ஆனால் அதுக்குரிய என்ன வரணும்? அதுக்குரிய காலம் வரணும். அதுக்குரிய காலம் வரணும். இப்போ நீங்கள் யாராவது ஒத்துக்கிட்டீங்களா, எனக்கு சஞ்சிதம் முழுசும் போயிட்டு எனக்கு ஆகாமியே இனிமேல் கிடையாது, பிராரத்தம் மட்டும்தான் இருக்குன்னு யாராவது ஒத்துக்கிட்டீங்களா? நான் ஒத்துக்கிட மாட்டேன். நமக்கு அது பொருந்தாது. நமக்கு வந்து அதனுடைய அளவில் நிறைய பிரச்சனை இருக்குது. எந்த அளவு? சத்திரிபாதத்தில் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது? அதே மாதிரி இந்த வினை நீக்கத்திலையும் படிப்படியான ஸ்டேஜ் தானே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி என்ன செய்யாது. குருவருளை யாரும் தடுக்க முடியாது. குருவருள் நம்ம கூட இருக்கோம். ஆனால் அது பலன் கொடுக்கறதுல தான் ப்ராப்ளமே. பலன் கொடுக்கறது எது மாதிரி? உயிர் எழுதப்பட்ட சொத்து. உயிர் எழுதப்பட்டது உண்மை, சொத்து எழுதப்பட்டது உண்மை. ஆனால் சொத்தை அனுபவிப்பதற்கான காலம் வரல, மறந்துடக்கூடாது. நீங்கள் ஏன்னா இப்படி கேட்பீங்க, ஆகமத்தில் தீட்சி வாங்கும்போது சஞ்சிதம் உண்மைதான், ஆனால் அதனுடைய பலனை அனுபவிக்கிற காலங்கள் என்ன செய்யும், தாமதிக்கும். புரியுதா? அப்போ மற்றும் தீவினை செய்தன மாய்க்கலாம். சஞ்சிதத்தையும் ஆகாமியத்தையும் நம்ம அழிச்சிடலாம். அப்படின்னா பிராரத்தம் என்ன செய்யப்படும்? அந்த உயிரே உடல் அளவில் நுகரப்படும். அதுக்கு பண்டார சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிராரத்தத்தை யார் வாங்கிக் கொள்வா? உடல் அளவில் நுகரப்படும் என்பதன் பொருள் என்ன? ஏன் உயிரை தாக்காமல் உடம்பை மட்டும் தாக்குகிறது அப்படின்னா, அந்த பிராரத்தத்தை யார் பெற்றுக்கொள்கிறார்? இறைவனை பெற்றுக்கொள்கிறார். இறைவனை பெற்றுக்கொள்கிறார் என்பதன் பொருள், அவருக்கு எப்போ சஞ்சிதம் நீங்கிச்சோ, எப்போ ஆகாமி நீங்கிற அளவுக்கு ஞானம் வந்துட்டோ, அப்போ அவர் என்ன செஞ்சாலும் என்ன சொல்லிட்டு செய்யறாரு? இறைவன் செயல்னு சொல்லிட்டு செய்யறதுனால அதை யார் வாங்கிக்கிறா? ஆமா, நமக்கு இது பொருந்தாது. நமக்கு இன்னும் எல்லா வினைகளும் என்ன செய்யுது, இருக்குது. நாம இன்னும் நிறைய சாதனை பண்ணணும். இறைவன் வாங்கி கொள்ளுகிறார். அப்போ ஒரு உயிரினுடைய, இப்போ எனக்கு ஒரு கடன் இருக்குது 10,000 வச்சுருங்களா, ஒருத்தர் ஏற்றுக்கிறாரு. இன்னொருத்தருக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன். அப்போ அவர் எத்தனை ரூபாய் ஏற்றுக்கிடணும்? 20,000 ஏற்றுக்கிறாரு. இன்னொருத்தருக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன், எத்தனை ஏற்றுக்கிறாரு? அப்படி பொருள் எடுத்துடக்கூடாதான் சாஸ்திரம் சொல்லுது. இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்பதன் பொருள் இறைவன் அதை அனுபவிப்பார் என்று பொருள் அல்ல. என்னுடைய 10,000 ரூபாய் கடனை ஒருத்தர் ஏற்றுக்கிட்டா அவருக்கு என்ன பொறுப்பு வரும்? அடைக்கிற பொறுப்பு வரும். இறைவனுக்கு அந்த பொறுப்பு கிடையாது. இறைவன் பிராரத்தத்தை ஏற்றுக்கொள்வார் என்பதன் பொருள், அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுது பண்டார சாஸ்திரத்தில்.
சாமிக்கு வைத்த பிரசாதத்தை சாமி எப்படி ஏற்றுக்கிறாரோ அப்படி. பிரசாதம் எப்படி வருது? வச்ச மாதிரியே திரும்ப வருதுல, அப்படி புரிஞ்சுக்கணும். இறைவனை அனுபவிப்பார் என்று பொருள் அல்ல. புற்றராவின் பூவனூர் ஈசன் பேர் கற்று வாழ்த்தும் கழிவதன் முன்னமே. வாழ்த்துங்கள் இருக்கா, வாழ்த்துன்னு இருக்கா? வாழ்த்தும் கழிவதன் முன்னமே. என்ன பொருள்? புற்றில் இருக்கக்கூடிய பாம்பை அணிந்திருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர். இந்த மந்திரத்துல திருநாவுக்கரசர் ஒரு விஷயத்தை தான் அழுத்தமா சொல்றாரு. எதை சொல்லு? இறைவனுடைய நாமத்தை சொல்லு. பேர், பேர் என்றால் நாமம். திருப்பேர் அறிவு நாமத்தை பேருங்கிறார். நாமத்தை சொல்லு. நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாமத்தை சொல்லு. அந்த நாமத்தை கற்றுனார். ஈசன் பேர் கற்று. கற்று என்பதற்கு எப்படி பொருள் எடுத்துக்கிடணும்னா, அந்த பொருளினுடைய உட்பொருளை யார் மூலமா தெரிஞ்சிருக்கணும்? குரு மூலமா தெரிஞ்சிருக்கணும். உமாபதி சிவாச்சாரியாருடைய நெஞ்சு விடு தூதா இருக்கணும், அல்லது போற்றி பக்கருடைய 5 எழுத்தை அறிவித்து அதன் உள்ளீடு தெரிவித்து அப்படின்னு எழுதுவார். கற்றுனா புஸ்தகத்தில் படிக்கிறது கிடையாது, உபதேசமாக கற்று. யாரிடத்துல? குருவின் இடத்துல 5 எழுத்து என்ன பொருள் சொல்லுது, சீனா என்ன வேணா என்னங்கிறத அவர் விளக்கி கொடுக்கணும். கற்று வாழ்த்தும் கழிவதன் முன்னமே. கழிதல் என்றால் இறத்தல் அர்த்தம். வணக்கம் சிவாயன் குருவே போற்று. இறப்பதற்கு முன்னமே என்று பொருள். இறப்பதற்கு முன்னமே நீங்க இதை செய்யுங்க. முழு பொருள் பார்க்கலாமா? என்ன சொன்னாரு? முதல் வரி பாட, அதாவது செய்தியா வாழ்க்கையா? வாழ்க்கை மறந்துடாதீங்க. நான் சொல்ற செய்தியை மறந்துடாதீங்க. அதாவது குற்றங்கள் பெருகிக் கொண்டே போகுது, குணங்கள் குறைந்து கொண்டே போகுது. நீங்க நினைப்பீங்க இந்த நேரத்தில் பார்த்து இது எதுக்கு பாடமா வச்சாங்க. ஆமா, அது நம்ம நீங்க நடந்துடுறதுதான் பாடமா வருது. நான் என்ன செய்யறது? மற்றும் ஜீவனை செய்தன மாய்க்கலாம். அதாவது நீங்க செய்த சஞ்சித வினையை அழிச்சிடலாம், ஆகாமி வினையை அழிச்சிடலாம். புற்றில் இருக்கிற நாகத்தை அணிந்திருக்கிற இறைவனுடைய பெயரை கற்று. கற்று பொருள் குருவின் மூலமா கேட்கணும். குருவின் மூலமா தான் கேட்கணுங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? உண்மை விளக்கத்துல மனவாசம் கிடந்தார், அவரா 5 எழுத்தை படிச்சுக்கிட்டாரா, மெய்கண்டாட்ட கேட்டாரா? நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர் ஓதீர் எழுத்தைந்தும். ஓதீர் எழுத்தைந்தும் உள்ளபடி சொல்றாருல. அப்ப யார் மூலமா கேட்கணும்? குருவின் மூலமா கேட்கணும். கேட்டுட்டதுனாலேயே நமக்கு அனுபவமாயிராது. குரு உபதேசித்தாலும் நம்முடைய சாதனத்துல அது எதாகும்? அனுபவமாகும். டிரைவிங் சொல்லி கொடுத்துட்டதுனால டிரைவிங் வந்துடாது. டிரைவிங்ல நம்ம என்ன செய்யணும்? பழகணும், இருக்கணும். அந்த இறைவனை கற்று வாழ்த்துங்கள். அந்த வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சில் இறைவனை வாழ்த்துங்கள். இறப்பதற்கு முன்னுட்டார். எதுக்கு முன்னால இதை செய்யுங்க? இறப்பதற்கு முன்னால. நாம என்ன சொல்லுவோம்? இப்ப விட்டா என்ன எவ்வளவு காலங்கள் இருக்குது. அது உங்களுக்கு வயதானவர் தான் தெரியும். எனக்கு வர்ற உணர்வு ஒரு 60 வயது கடந்தவங்களுக்கு தான் நிலையாமைங்கிறதுனா என்னதுன்னு தெரியும். நமக்கு இளமை இருக்கும்போது தெரியாது. இன்னும் காலம் இருக்கு காலம் இருக்குன்னு சொல்லி நினைச்சு எனக்கு காலம் என்ன செஞ்சிடும்? ஓடிடும். அதனாலதான் அவர் சொன்னாரு, இறக்கிறதுக்கு முன்பு இதை செய்யுங்க. நேற்று இதைத்தான் பேசணும். இதுல தமிழிசை சங்கத்துல எனக்கு தலைப்பு 12 திருமுறை காட்டும் நெறி. எல்லாம் போட்டு விட்டுருங்க. நம்ம குரூப்லயும் போட்டு அவருக்கு மினிஸ்டருக்கும் அவருக்கு எம்பி சாருக்கு அனுப்பிச்சேன். எம்பி சாருக்கும் போட்டு அனுப்பி விட்டுருங்க. கழிவதன் முன்னமே, இறப்பதற்கு முன்னு சொல்றாரு. ரொம்ப அவசியம். நாம் நமக்கு இளமை இருக்குது, காலம் இருக்குது, பார்த்துக்கிடலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது நமக்கு தெரியாமலே காலங்கள் ஓடிடும். நீங்க பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தா தான் தெரியும். ஜூன் மாதம் போன மாதிரி இருக்கும், காலாண்டு வந்துடும். காலாண்டு வந்த மாதிரி இருக்கும், அரையாண்டு வந்துடும். அரையாண்டு முழு ஆண்டு வந்துடும். ஆசிரியர்களுக்கு ஏன் பெருசாக வயசு தெரியாது. என்ன காரணம்னா அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கும்போது எது வேகமாக ஓடிடும். 2வது குழந்தைகள் கூட பழகிறதுனால அந்த குழந்தை தன்மையே அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். உண்டா இல்லையா? கழிவதன் முன்னமே அடுத்த மந்திரம். ஆவின் மேவிய 5 அமர்ந்து ஆடுவான். பஞ்சகவியம் ஆடுபவன் அர்த்தம். அமர்ந்துனா விரும்பின்னு அர்த்தம். தூய வெந்நீர் துதைந்த, துதைந்தனா செறிந்த அல்லது பொருந்திய. நம்ம திருச்செங்கோடுல போய் திருச்செங்கோடு பதிய போறோம் டீச்சர். அதுக்கான சாதனங்கள்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. யாத்திரை போகும்போது அங்கேயே பதிவும். திருச்செங்கோடுல கோயில்லையோ அல்லது யார் வீட்லையோ அல்லது ஏதோ ஒரு அரசமரத்தடியிலையோ எங்க இறைவன் வாய்ப்பு கொடுக்குறாரோ அங்கே, ஒன்றும் இல்லைன்னா அவங்க வீட்லையோ
பண்ணிடலாம். ஏதோ ஒரு இடத்துல பதியலாம். திருச்செங்கோடு பதியத்தை திருச்செங்கோடுலேயே பதிய போகிறோம். இந்த இடம் போகும்போது ஒரு பிளான் பண்ணோம்னா எல்லா உயிருக்கும் தேவையானது வழங்கப்படும். உங்கள் உயிருக்கு என்ன தேவையோ அது வழங்கப்படும். அடுத்த உயிருக்கு வழங்கப்படுறதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வாட்ச் பண்ணக்கூடாது. அதில் தெளிவாக இருந்துடுங்க எல்லாரும். தூய வெந்நீருங்கிறது யாரை குறிக்கும்? நம்ம குருவா பார்க்க சொல்லியிருக்கிறோம். துதைந்தன செறிந்த பொருந்திய செம்மேனியா. சார் என்ன அழகான வார்த்தை. செம்மேனியை எதை பார்க்கலாம், தூய வெந்நீரை எதா பார்க்கலாம்? செம்மேனிங்கிறது ஞானம். ஞானம். தூய வெந்நீர் ஞானம் கொடுப்பதற்கு இறைவன் யாரா வர்றாரு? குருவா வர்றார். இறைவன் திருநீர் பூசிக்கொண்டு குருவாக வருகிறார். மேவ நூல்விரி வெண்ணியின் தென்கரை. இந்த இடத்துல ஒரு உரை முரண்பாடு இருக்குது, கவனமா இருங்க. புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்றது புரிஞ்சிடும். இந்த வேலை எவ்வளவு அவசியம். 4வது மந்திரத்துக்கு புஸ்தகத்தில் என்ன பொருள் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த வரிக்கு மேவ நூல்விரி என்ன பொருள் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. வெரி குட். பூநூல் அணிந்தவன் இருக்குது. பூநூல் அணிந்தவன் இருக்குது. ஆனால் வஜ்ரவேல் முதலியார் உரையில் பூநூல் கிடையாது. நூல்களால் சிறப்பிக்கப்படும் இருக்கு. எப்படி ஒரு நூல் சிதம்பரம் சிறந்த ஊர்னு சொல்லுதோ அதே மாதிரி நூல்களால் சிறப்பிக்கப்படுகின்ற வெண்ணியின் தென்கரை. வெண்ணிங்கிறது ஆற்றினுடைய பெயர். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். முதல்ல சொல்லும்போது காவிரி தென்கரை தலம், நீங்க அப்பவே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறோம். வெண்ணி ஆற்றுக்கு, அதாவது காவிரிங்கிறது பெரிய ஆறு, அதுல துணை ஆறுல இந்த தலத்துக்குரிய துணை ஆறு எதுனா வெண்ணியாறு. வெண்ணியாறு அந்த வெண்ணியாருக்கு தென்கரையில. அப்ப இந்த பூவிரி என்பதை ஆற்றுக்கு பொருத்தணுமா சிவனுக்கு பொருத்தணுமா? ஒரு ஆசிரியர் சிவனுக்கு பொருத்துறார், ஒரு ஆசிரியர் ஆற்றுக்கு பொருத்துறார். எதுதான் கரெக்ட்? ஆற்றுக்கு பொருத்துவதுதான் நூல்களால் புகழப்படுகின்ற. அதை குறிச்சுக்கிடுங்க. பூவனூர் புகுவார் வினை போகுமே. அழகான வார்த்தை. இந்த ஊருக்கு போனீங்கன்னா உங்களுடைய வினை போயிடும். புரியுதா? அதாவது சைவத்தில் ஒரு அடிப்படை செய்தியை நீங்க மறந்துடக்கூடாது. திருநாவுக்கரசர் கைலாயம் போனாருங்கிறத கதையா பேசுறோம், மீட்டர் கணக்கில் பேசுறோம். விட்டா எழுதி எழுதி வாசிக்கிறீங்க 15-20 பக்கத்தில். ஆனால் அந்த யாத்திரையில் அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாரோ, அந்த ரிஸ்க் எடுத்தால் ஒழிய சைவத்தில் யாத்திரை நினைச்ச முடியாது, தலை யாத்திரையும் பண்ண முடியாது, அன்றாட பயணமும் பண்ண முடியாது. நம்ம டீமுடைய இது நிறைய பேருக்கு தெரியலை. மாதத்தில் மினிமம் 25 வகுப்பு நம்ம டீமில் வருது. இது தமிழ்நாட்டிலே அபூர்வம். தனியாக யாராவது வேணா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான் ஆதின வகுப்பையே யாரும் இல்லாமல் பேசுறது இல்லை, இல்லாமல் பேசுறது இல்லை. அதை பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கு நம்ம காரணங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். சைவம் பண்ணுறவன் என்ன சொல்லக்கூடாது? காரணம் சொல்லுபவனுக்கு சைவத்தில் வேலை கிடையாது. என்னுடைய தமக்கையார் கணவர் இறந்த அன்னைக்கு நான் பாம்பே போகலை, மறந்துடாதீங்க. அன்னைக்கு எனக்கு வகுப்பு டீச்சர், போகலை. அதுக்கு அடுத்த நாள் சடங்குக்கு தான் போய் சேர்ந்தேன். பெரிய எதிர்ப்பு எங்கள் குடும்பத்தில். அக்கா குடும்பமே பகையாயிட்டு இன்னைக்கு வரைக்கும். இப்போ கையலுக்கு முடி எடுக்கும்போது எங்கள் அக்கா ஃபேமிலியில் யாரும் வரல, அந்த பகையில் தான். ஆமாம் ஆமாம். காரணம் சொல்லுபவர்களுக்கு சைவத்தில் வேலையே கிடையாது. புரியுதா? ஏதோ சில காரணங்கள், அது நம்ம தவிர்க்க முடியாத சில காரணங்களை நம்ம சொல்கிறோம். ஏதோ இப்போ ஒரு ஊருக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னா தவிர்க்க முடியும். அப்படி சில காரணம் சொல்கிறதே வேலையாக நான் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க, எப்படி இருக்கும். ஏதோ ஒரு ப்ரோக்ராமாக நானும் சக்திவேலு சென்னை போயிட்டு அதே காரில் போய் வகுப்படுத்தேன். எந்த ஊரில்? கரூரில். ஆமாம், சென்னையில் முக்கியமான எங்கள் அக்கா வீட்டு இது தான். பாம்பே போயிட்டு சென்னை கரூரில் பாடம் எடுத்துகிட்டு ஊருக்கு சைவங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு திருவாசல் முற்றோதல் அளவுக்கு வேணா நீங்கள் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். முற்றோதலுக்கு வெளியே வந்தால் நீங்கள் போராடி, அதாவது காந்திக்கு சொன்னதல்ல டூ ஆர் டை. டூ ஆர் டையை கண்டுபிடிச்சது யாரு? திருநாவுக்கரசர். ஆளும் நாயகன் கையில இருக்கை கண்டு அல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளை. புரியுதா? ஒன்று சிவனை பார்ப்பேன், இல்லைனா செத்துருவேன். யாரு? டூ ஆர் டை கண்டுபிடிச்சது காந்தியடிகள் இல்லை, நம்ம தலைவர் திருநாவுக்கரசர். சைவம் அதுதான். நீங்க டெய்லி 24 மணி நேரத்துக்கு ஒரு 40 காரணம் கண்டுபிடிச்சிங்கன்னா சைவம்லாம் பண்ண முடியாது. ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லாரும். மேவ நூல்வெறி வெண்ணியின் தென்கரை பூவனூர் புகுவார் வினை போகுமே. இப்போ நீங்க ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடிங்க.
ஏற்கனவே ஒரு தடவை வினை போகும்னார்ல, திரும்ப எதுக்கு போகுங்கிறாரு? அப்போ படிப்படியாக போகுதுன்னு அர்த்தம். முதல்ல வினை போகும்போது என்ன கிடைக்கும்னாரு? நாமத்தை அதிகமாக சொன்னீங்கன்னா வினை போகும். என்ன கிடைக்கும்னாரு? இந்திரனை விட நிறைய காசு வச்சிருக்கலாம், நிறைய ஏடிஎம் கார்டு வச்சிருக்கலாம்னு சொன்னார். ஆனால் திரும்பவும் ஏன் சொன்னாருங்கிறதுல தான் நான் உங்களுக்கு சொன்னேன். திருநாவுக்கரசரே வினையை பல தடவை சொல்றாருன்னா நீங்கள் கற்பனையில் மிதந்துடாதீங்க. நமக்கு வினையெல்லாம் போயிட்டு, வினையெல்லாம் நம்முடைய சாதனத்தின் மூலமாகத்தான் என்ன செய்யும்? போகும். புரியுதா? ஆமாம், கழிக்கணும். கழிக்கிறதுக்கான நேரத்தை அவர் எடுத்துக்கொள்றாருன்னு அர்த்தம். திரும்பவும் என்ன பதிவு பண்றாரு? வினை போகுமே. இந்த இடத்துல என்ன சாதனம் சொன்னாரு? இந்த இடத்துல குருவா வச்சு பார்க்குறாரு. இப்போதான் குருவருளா பார்க்குறாருங்க. நல்லா கவனிக்க கொஞ்சம் எல்லாருமே. முதல்ல வினை சொல்லும்போது குரு வரல, அதனால வினை போச்சுது, இந்திர பதவி கிடைச்சது. இப்போ குரு வந்த பிறகு வினை போறதுங்கிறது அடுத்த ஸ்டேஜ். இதுதான் இன்னொரு ஸ்டேஜ். புரியுதா? அடுத்த ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ்னா என்னதுன்னா 8ஆம் நூற்பாவில் வரக்கூடிய ஸ்டேஜ் தொடங்குதுன்னு அர்த்தம். வினைகள் போகும். அடுத்த மந்திரம் புல்லம். புல்லம்னா எருதுன்னு அர்த்தம். ஊர்தி, ஊர், எருதை ஊர்தியாக கொண்டு ஊர்பவன் ஊவனூர். பூம்புணல், மலர்கள் நிறைந்த நீர்நில். நல்லம், ஒரு திருத்தலங்களினுடைய ஒரு பட்டியல் கொடுக்க போறாரு, குறிச்சுக்கிடுங்க ஒவ்வொரு ஊரா. பூவனூர் சொல்லிட்டாரு, நிறைய ஊர் வரப்போகுது. நல்லம், திருநல்லம் ஒரு தலம் இருக்கா? எத்தனாவது தலம் சொல்றாரு? பூவனூரோட சேர்த்தா எத்தனை? 2. ஊர்தி நல்லூர் எத்தனாவது தலம்? 3. நனிப்பள்ளி 4. தில்லையூர், திருவாரூர், சீர்காழி, வல்லம், திருவல்லம் என வினை மாயுமே. இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அதாவது இந்த ஊர் பேரையெல்லாம் சொல்லுங்கப்பா, என்ன போயிரும்? வேற போயிரும். ஆமா, வல்வினை மாயுமே. வினை எத்தனாவது தடவையா மாயுது? இதுதான் நான் உங்களுக்கு நுட்பமா படிங்கன்னு சொல்றேன். இதைத்தான் நான் நுட்பமா படிங்கன்னு சொல்றேன். நீங்க கேட்டா என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு சங்கீதம் போயாச்சு, ஆகாமியம் போச்சு, பிராரத்தத்தை உடம்பு அனுபவிக்கும் போது அடுத்த வீடு பேர் தான், தேதி மட்டும்தான் தெரியாம இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-101 வயசுல இது நடந்தாலும் நடக்கலாம்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இல்லைறீங்க. புரியுதா? நான் அதை திரும்ப திரும்ப சொல்றேன். குருவருள் பெற்றது உண்மை, குருவருள் கிடைக்க பெற்றதா என்பதுதான் எனது நிர்ணயமாகாமல் இருக்கும். கவனமா இருங்க எல்லாருமே. இந்த ஊர் பேரையெல்லாம் சொல்ல சொன்னாரு. இவர் நீங்க ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சோன்னு ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ ஒன்று செய்யறேன், சாயங்காலம் 6 மணிக்கு போய் இதை ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிக்க முடியாது. இதுக்கு முன்னால் இருக்கிற எல்லாம் செஞ்சிருக்கணும். இதுக்கு முந்தைய 4 மந்திரங்களில் சொன்னவர்களுக்கு தான் இது பயன்படும். முதல் 4 மந்திரங்கள்ல என்னெல்லாம் சொன்னாரு? இறைவனுடைய நாமத்தை 1 கோடி தடவை சொல்லணும், உண்டா இல்லையா? அதுக்கடுத்த மந்திரத்தில் என்ன சொன்னாரு? எல்லாமாக இறைவன் இருக்கிறாரு, அவன் அதுல இறைவனுடைய தன்மை தான் சொல்றாரு, சாதனம் சொல்லல. 3வது மந்திரத்தில் நம்முடைய குற்றங்கள் உங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்க அப்பா நீங்க நடத்துற பிசினஸை ஆடிட் பண்றாரு, உங்க அப்பா ஆடிட் பண்றாரு, தம்பி பிசினஸ்ல என்னமோ நிறைய லாஸ் தான் வந்த மாதிரி தெரியுதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனா திரும்ப லாஸ் பண்ணுன்னு அர்த்தம். பிசினஸ் அடுத்த தடவை ஆடிட்டிங் வரும்போது கவனமா இருக்கணும்னு அர்த்தம். அதைத்தான் இங்க சொல்றாரு. குற்றங்களை குறைச்சிக்கிடுங்கன்னு அர்த்தம், ரொம்ப கஷ்டம். குணம் குறையுதுன்னு அர்த்தம், கூட்டிக்கிடுங்கன்னு அர்த்தம். தீவினை செய்த அது பிறகு என்ன செய்யும்? வினைகள் மாயும். வினை 2வது ரவுண்டு மாஞ்சிருக்கணும். அதற்கு பிறகு அது அடுத்து சொல்றாரு, வாழ்த்தணும் இறைவனை. 4வது மந்திரத்துக்கு வந்துட்டாரு. அப்ப இறைவன் குருவா வர, அது பிறகுதான் யாரா வருவாரு? குருவாய் வாய்க்க பெற்றிருக்கணும். குருவருள் வாய்க்க பெற்றவரே இந்த தலங்களின் பெயர்களை சொல்லுவதன் மூலம் வினைகளை நீக்கிக் கொள்ள முடியும். எந்த வினையை? வல்வினையை. அப்படி நீங்க அதுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும், இயைபு கொடுக்கணும். நாம இடையில ஒரு பகுதியை பிடிச்சுக்கிட்டு, அரசியல்வாதிகள்லாம் சொல்றாங்கல்ல, எதையாவது நிறைய பேசிடாதீங்க, இடையில ஒரு பகுதியை எடுத்து நம்மளை சிக்க வச்சிருவாங்கிறாங்கல்ல, நீங்களும் அது மாதிரி தான் இடையில ஒரு பகுதியை எடுத்து வச்சுக்கிட்டு பொருள் சொல்லிடாதீங்க. அங்கிருந்து லிங்க் கொடுக்கணும். புரியுதா? ஆமா. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு குறிப்புரை இருக்குது, வஜ்ரவேல் முதலியார் குறிப்புரை. சிவன் எழுந்தருளிய தலத்தை நினைக்க சொல்ல வினை மாயும். அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. நினைக்கணும்ட்டாரு. நினைக்கணும், சொல்லணும். சும்மா சொல்றதுனால பயன் இல்லை, என்ன நினைக்கணும். அதை விட நல்ல பிள்ளையா எங்க போயிடுறது நல்லது? அந்தந்த ஊர்களுக்கு போயிடுறது நல்லது.
நமக்கு 2-3 தல யாத்திரை இருக்குது. நாங்கள் அதெல்லாம் சொல்லிடுறோம். ஒரு தல யாத்திரை இப்போ 30ஆம் தேதி. நீங்கள் யோசிச்சுலாம் யாரும் சொல்லாதீங்க, அதுக்கான டைம் எல்லாம் முடிஞ்சிட்டு. பெயர் கொடுக்குறவங்க இன்னைக்கு கொடுத்துட்டு போயிருங்க, புரியுதா? மலர்விழி கொடி டீச்சர்லாம் 2 மாதம் முந்தி கொடுத்தாச்சு. உங்கள் கூட யார் வர்றா? ஏன்டா கொடுத்தவன் இருக்குது. வேற யாரு? சசிகலா டீச்சர் குறிச்சிடுங்க. மறந்து நான் எந்திரிச்சு போயிடுவேன் டீச்சர், மறந்து எந்திரிச்சு போயிடுவேன். அடுத்தது யாரு? அடுத்து பாரத மாதா, அவங்க பேர் எழுதி ஏற்கனவே குறிச்சிட்டீங்க. வேற யாராவது பேர் கொடுத்தா இருந்தால் இப்போ கொடுத்துருங்க, இன்னைக்கு இப்போவே கொடுத்துருங்க. நீங்கள் போறீங்களா? நீங்கள் வரல. செல்வராஜ் சார் போறீங்கல்ல, சரி அவர் பேர் போட்டுடுங்க. அதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுடுங்க, யார் வரலன்னு சொன்னாலும் நாங்கள் எங்கள் இந்த வேலையை செய்கிற காலம் வரைக்கும் பொதுவான அறிவிப்பு வந்துக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி கேட்டலும் நிகழும். வர்றது வராது யார் விருப்பம்? அவங்கவுங்க விருப்பம். எங்கள் கடமையில் நாங்கள் எப்போவும் தவற மாட்டோம். அப்படி ஒரு பழியும் எங்களுக்கு என்னது வேண்டாம், புரியுதா? நீங்கள் ஸ்ட்ரென்த் பார்த்து வண்டி புக் பண்ணிவிடுங்க, ஓகேயா? இன்னொரு அறிவிப்பு, அடுத்த மாதம் 2வது ஞாயிறு திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. யாரையெல்லாம்னா சித்தாந்த பேராசிரியரையும் சித்தாந்த அமைப்பாளர் செல்வராஜ் சார், நான், ரங்கநாயக்கா, அவங்க 3 பேரும் கம்பல்சரி போகணும். அதில் என்ன, அதுக்கு முந்தின நாள் வந்து திருக்கடையூரில் வந்து உமானந்தினி அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதனால் சபரிக்கு புக் பண்ணது. இதில் வந்து இடிக்குன்னு யாரும் நினைக்கல. சபரிக்கு நிகழ்ச்சி இருக்குது, அதில் சபரிக்கு நிகழ்ச்சி இருக்குது. நாளைக்கு இதில் 4வது ஞாயிறுல இருக்குல்ல, 5வது ஞாயிறுல. இப்போ சொல்லி வச்சுருங்க. அதில் இல்லை, 5வது செம்பு முருகனில் இருக்குல்ல, செம்பு முருகனில் இருக்குது. சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிடுறேன். ஆனால் 2 நாள் ப்ரோக்ராம் போடுறேன், அதுக்காக சொல்ல வந்தேன். 2 நாள் ப்ரோக்ராம்னா சிலர் விரும்பி வருவீங்க, அதுக்காக சொல்கிறோம். அடுத்த மாதம் 2வது ஞாயிறு, ஆமாம் 12ஆம் தேதி, 11ஆம் தேதி நைட்டு புறப்பட்டுருவோம். வெள்ளிக்கிழமை நைட்டு புறப்படுவோம். சனிக்கிழமை ஃபுல்லாக எந்த ஏரியா? திருக்கடையூர் ஏரியா. அவங்களுக்கு வேலை இருந்தாலும் நீங்கள் கோயில் பார்க்கணும்னா எதை எடுத்துகிட்டு போயிடலாம், வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்த நாள் வண்டி அவங்ககிட்ட கொடுத்துருவோம். நாங்கள் 3 பேர் தான் மீட்டிங்கில் இருப்போம். நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் போயிட்டு எப்போ வேணாலும் வந்துவிடும். 2 நாள் ப்ரோக்ராம். அதுக்கும் அது வந்து நீங்கள் பெயர் எப்போ பதிஞ்சா போதுன்னா மாதம் பிறந்த பிறகு பதிஞ்சா, புரியுதா? யார் வரலனாலும் வந்தாலும் நாங்கள் எங்கள் கடமையை சுத்தமாக செய்வோம். எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஃபார்முலாவை என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். ஆமாம், அது பிறகு வரக்கூடியது பிறகு பார்த்துக்கலாம். பிறகு ஆதீனம் இது வரை பார்த்துக்கலாம். தேர்வு எழுதி கொடுத்துட்டீங்களா எல்லாரும்? தேர்வு பேப்பர் ஒப்படைச்சுங்க, இந்த மாதத்துக்குள்ளே கொடுக்கணும். நீங்கள் எழுத ஆரம்பிச்சாச்சா? நீங்கள் பாரத மாதா அதில் வகுப்பில் இல்லை. நீங்கள் பத்மாவதியம்மா இப்போ கொடுத்துட்டாங்க. நீங்கள் டீச்சர் இருக்காங்கல்ல, கொஸ்டின். அதனால தான் பார்த்தீங்களா, இது எதுக்கு டீச்சர் எதுக்கு பேசணுங்கிறது தெரியுதா? அவங்களுக்கு என்ன போய் சேரல. கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி தான், நீ போகிறதுக்குள்ள ரெடி பண்ணி. நீங்கள் எழுதியாச்சா? எழுதி கொடுத்துருங்க, சார் எழுதி கொடுத்துருங்க. நிறைய பேர் எழுதுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம நிறைய பேர் எழுதினாதான் நம்முடைய மையத்தின் மேலே ஒரு மதிப்பு வரும். சும்மா அப்படி கொரோனா வந்த ஊராட்டம் போய் நின்னீங்கன்னா சன்னிதானமே பாவம் போல பார்ப்பார், புரியுதா? கவனமாக இருங்க. அடுத்தது எது வரைக்கும் வந்தீங்க? இந்த தலங்கள் அழகாக இருக்குல்ல. திடீர்னு இன்னொரு பட்டியல் வரும். திரும்புறதுல ஒரு பட்டியல் போட போகிறார். என்ன ஊர்லாம் சொல்கிறாரு? ஞாபகம் வச்சுடுங்க. இந்த ஊர்லாம் ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்தால் போவோம். ஒரே ஏரியாவில் இருக்காங்கிறது பார்க்கணும். இவருக்கு என்ன, அவர் அதே வேலையா எல்லா ஊரும் போயிட்டாரு, அதனால சொல்றாரு. திருநல்லம் போக சொல்றாரு. ஞாபகம் வச்சுடுங்க. நாம எப்படி புரிஞ்சுடுவோம்னா, நினைக்கணும் சொல்லணும்னு புரிஞ்சுட வேண்டாம், போகணும்னு புரிஞ்சுடுவோம். நமக்கு அதுதான் பாதுகாப்பு. என்ன சொல்றீங்க? எந்த தலம் போகணும்? திருநல்லம். ஊதி நல்லூருங்கிறார். ஊர்தி நல்லூர். திருநனிப்பள்ளி. தில்லை போயிருக்கிறோம், லிஸ்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். திருவாரூர் போயிருக்கிறோம், லிஸ்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். சீர்காழி போயிருக்கிறோம், எடுத்துக்கலாம். நல்வல்லம், வல்லம், திருவல்லம். இந்த தலங்களை ஞாபகம் வச்சுடுங்க. ஏதோ ஒரு வாய்ப்பு வரும்போது, யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் நம்ம ப்ரோக்ராமில் எப்போவுமே 1 கோயில் 2 கோயில் தான் இருக்கும், எந்த டிஸ்டன்ஸ் போனாலும். நல்லூர் வேறு. ஆமாம், ஒரு கோயிலுக்காக 600 கிலோமீட்டர் கூட போவோம். விருப்பம் இருக்கிறவங்க வரலாம். ஆமாம், இப்போ உதாரணமாக நல்லம்ங்கிறத ஏம் பண்ணி ஒரு தடவை போகலாம். நிறைய ப்ரோக்ராம் ரெடியாக வச்சுருக்கிறோம் டீச்சர். இப்போ நமக்கு என்ன ஊர்? திருவாரூர், கரூர் பக்கத்தில் ஒரு ஊரில் தேவாரம் பதிய சொன்னாங்களே, என்ன ஊர்? தென்னிலை பக்கத்தில் ஒரு சிவாலயம். பள்ளத்தில் இறங்கி பார்த்தோம்ல. கூடலை ஆற்றூரா? இல்லையா? வெஞ்சமா கூடல தேவாரம் பதிகிறதுக்கு அவங்க நம்மகிட்ட தேதி கேட்டுட்டு இருக்காங்க. நீ தேவாரம் பெரும்பாலும் வெளியே இருந்து தான் பதிஞ்சு இது போடுவோம். என்னது?
சாரல், தேவார சாரல், திருவாசக தண்டெல்லாம் போடும். இந்த ஊர்களுக்கெல்லாம், இந்த ஊர்களையெல்லாம் நினைங்க, இந்த ஊர்களையெல்லாம் சொல்லுங்கன்ட்டாரு. நாம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டோம். என்ன பண்ணிக்கிட்டோம்? போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். அடுத்ததெல்லாம் அடுத்த மந்திரம் அனுசயப்பட்டு. அனுசயப்பட்டுன்னா அனுசயம் என்ற சொல்லுக்கு பகை என்று பொருள், ஐயம் என்று ஒரு பொருள். பகை என்ற பொருளை சொல்றவர் வஜ்ரவேல் முதலியார், ஐயம் என்று பொருள் சொல்றவர் ஒரு பேராசிரியர். அதுக்கு விளக்கம் கடைசியில் பார்க்கலாம். அது இது என்னாதே கனமனத்தோடு கண்களும் நீர் மல்கி. கனிமனத்தோடு, கனிமனம்னா என்ன அர்த்தம்? மனசு கனிந்து உருகி, உருகுகின்ற மனம்னு அர்த்தம். கண்கள்ல என்ன வரணும்? நீர் மல்கணும். மல்கினா நிறைந்து, கண்ணுல நீர் வத்தக்கூடாது, கண்ணுல நீர் வந்துகிட்டே இருக்கணும். சைவத்தின் எல்லையே அதுதான். இப்போ நம்ம சைவத்தில் இந்த வியாழக்கிழமை ஒரு பதிவு போட்டோம். என்னது? குரு உபதேசம் வேணும், வேதாகம பிரமாணம் வேணும், குருவினுடைய அனுபவம் வேணும். அனுபவம் வேணும். பண்டார சாத்திரம் இப்போ போட்டுட்டு இருக்கிறோம். அது எத்தனை? அது அந்த மெஷர்மெண்ட் வச்சிங்கன்னா நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. மூணின் மூலமாக கொடுக்கணும், மூன்றின் மூலமாக கொடுக்கணும். குருவினுடைய சொந்த அனுபவம், உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பாடம் வரணும். இப்போ நமக்கு பாடம் எதுலேருந்து வருது? எல்லாருக்கும் புத்தகத்திலேருந்து வருது. ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துட்டு நீங்கள் சொன்னால் அவன் நம்பணும் இல்லை, யார் நம்புவா? அதுக்கான காலங்களும் அதற்கான அனுபவங்களும் நமக்கு எவ்வளோ வேணும், உண்டா இல்லையா? அது இவருடைய உரையில் இருக்குது. குஞ்சிதபாதம் ஐயா உரையில் 3 செய்தி கம்பல் பண்ணுறாரு. என்னதுலாம்? அதாவது வேதாகம பிரமாணம் இருக்கணும், குருவினுடைய நூலை பின்பற்றி குருவர் பெற்றிருக்கணும், சொந்த அனுபவம். 3 விஷயங்கள். அதுக்கு கலைச்சொல் இருக்குது, நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, கேட்டவங்களுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. புனிதனை பூவனூரனை போற்றுவார். அதாவது பூவனூரில் இருக்கிற இறைவனை, புனிதன்கிறது எத்தனாவது முறையா வருது? அப்போ இந்த இடத்துல, இந்த தலத்துல இறைவனை 3 தடவை அவர் புனிதன் புனிதன்கிறார். அப்ப இறைவனை புனிதன் புனிதன் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? நாம புனிதன் ஆகணும்னு அர்த்தம். நம்ம புனிதனா இல்லைங்கிறது அர்த்தம். அதான் பொருள். நம்ம புனிதம் இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக யாரை சொல்லிட்டு இருக்கிறாரு? ஆமா, அவர் மூத்த பையன் நல்லவே சார். அவர் மூத்த பையன் நல்லவே சார்னா என்ன அர்த்தம்? 2வது பையன் கிட்ட அந்த கேரக்டரை எதிர்பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். மனிதரில் தலையாய மனிதரே. இன்னும் அவர் அந்த வீடு வீட்டு நிலைக்கு இன்னும் நகர்த்தல. மனிதர்கள்ல அவன் தலை சிறந்த மனிதனா இருப்பான். என்ன கடமை சொன்னாரு? ஒரே ஒரு உரை கம்பல்சரியா எழுதுங்க. அனுசயப்பட்டுங்கிறதுக்கு வஜ்ரவேல் முதலியார் உரை எழுதுங்க. அதாவது சமயத்துறையிலும் உலகியல் துறையிலும் மக்கள் போட்டியிடுவார்கள். நமக்கு சமயத்துறையிலும் போட்டி வேண்டாம், உலகியலிலும் போட்டி வேண்டாம். யாரையும் பகைக்கவும் வேண்டாம், யாரோட நம்ம போட்டி போடவும் வேண்டாம். யாரையும் காப்பாற்றுறதுக்கு நாம் யாரும் அவதாரம் எடுத்து வந்துடல. எல்லா உயிரும் ஏதோ ஒரு இடத்துல போய் யாருடையா சேர்ந்து எல்லா உயிரும் என்ன செய்யும்? உழைக்கும். புரியுதா? அதனால உலகத்தில் நாம் எப்படி கற்பனை பண்ணிடக்கூடாது, எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு நம்ம அவதாரம் எடுத்து வந்திருக்கிற மாதிரி. அது நேற்று எனக்கு கொடுத்த தலைப்பு, வகுப்பு சொற்பொழிவு கேட்டவங்கெல்லாம் கடவுள் மறுப்புக்காரங்க. அவங்ககிட்ட சைவம் எப்படி டீச்சர் பேசுறது? திருமுறையில் திருக்குறள்னு பேசிட்டேன். அப்போ அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஆமாம், அப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா? கிரி பேசினா இனியவை குரல். அப்போ அவங்கள ஃபாலோ பண்ண வச்சுட்டோம். ஒரே வார்த்தை தான் சொன்னோம், திருக்குறள் விரிவடையும் போது திருமுறையானது அப்படின்னு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வள்ளுவர் வந்த பிறகு திருமுறை ஏன் தேவைப்பட்டதுன்னு ஒரு கேள்வியை கேட்டேன். துறவரவியலை விரிக்கும் போது, ஆமாம் அதான் சொன்னேன், துறவரவியலை விரிக்கும் போது திருமுறை வந்துட்டு அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதைத்தான் 30 நிமிஷம் பேசணும். அப்போது நம்ம அந்த இடத்துல என்ன சொன்னோம்? எங்களுக்கு சமய வேறுபாடு நம்ம பார்க்க வேண்டாம். இப்போ உதாரணமாக இதே இடத்துல நடக்கிற வகுப்பில் இதைத்தான் நான் சொன்னேன். கடவுள், என் கடவுள் பெருசுன்னு சொல்கிறவனை விட கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் ரொம்ப நல்லவேன்னு இவங்களுக்காக தான் சொன்னேன். இங்கே நடக்கிற வகுப்பில் அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு குலதெய்வம் பெருமாள். நம்ம சாமியை பெருசாக பேசுகிறேன்ட்டு அவங்க மனசை புண்படுத்திடக்கூடாதுல்ல. அவங்க ஒரு அழகான கேள்வி கேட்டாங்க. சம்புபட்சம் அனுபட்சம்னு சொல்கிறீங்களா, அப்போ சிவபெருமான் மன்மதை எரிச்சது என்ன பட்சம்? பதில் சொல்லுங்க. வைணவ அடிப்படையில் இருக்கிறவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குற அளவுக்கு தேட ஆரம்பிச்சிட்டாங்க.
மனிதரில் தலையாய மனிதரே, அதுல என்ன எழுதுனீங்க? சமயத்திலையும் உலகிலையும் போட்டியிடுவர், அது வேண்டாம். அது இது என்னாதே என்பதற்கு வஜ்ரவேல் முதலியார் சொல்றாரு, அது இதுன்னு சொல்ல வேண்டாம், இது அதுன்னு சொல்ல வேண்டாங்கிறார். புரியுதா? அது இதுன்னு சொல்ல வேண்டாம், இது அதுன்னு சொல்ல வேண்டாம். உலகியலில் யாரையும் இகழவும் வேண்டாம், சமயத்துறையில் யாரையும் இகழவும் வேண்டாம். இப்போ நாங்கள்லாம் அறிவுரை சொல்றோம்னா எங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறோம், நம்மளை விட்டு போனவங்களுக்கு கிடையாது. எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டா அவங்க வாழ முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா உயிரையும் எங்க வச்சு காப்பாற்றணும் யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு தெரியும். எல்லாருக்கும் ஒரு கூட்டம் எங்கேயாவது அமையும். எங்க இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் அடியாரும் வேண்ட முடியும், ஆசிரியரும் வேண்ட முடியும். உறுதியா இல்லையா? ஆனால் ஒரு கேரண்டி செய்தி சொல்லி உங்களுக்கு சொல்லாத செய்தியை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வெளியூர்காரங்க தான் மாதத்தில் ஒரு நாள் வர்றீங்க. ஒரு செய்தி என்னென்னா, நாம் சமயத்தில் பயணிக்கும் போது நான் என்ற முனைப்பு நமக்கு அதிகமாச்சுதுன்னா இந்த பிறவியில் இருக்கிற மிச்சம் இருக்கிற காலங்கள் எதற்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும்? அந்த முனைப்பை நீக்குவதற்கு போதுமானதாக இருக்குமே தவிர எதை அறுவடை செய்ய முடியாது? சாதனத்தில் அறுவடை செய்ய முடியாது. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் அப்படின்னு ஒரு டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணிடுறாரு, ஃபைல் ரெடி ஆயிட்டு. நீங்கள் டாக்டரை மாத்திரிக்க, ஃபைல் மாறுமா? அதான் ஃபைலே நீங்கள் தூக்கி வீசினா திரும்ப டயக்னோஸ் பண்ணாலும் என்ன ரிப்போர்ட்டு தான் வரும்? கவனமாக இருங்க. புரியுதா? இதெல்லாம் யார் சொல்லி நாங்கள் சொல்லி தர்றோம். கவனமாக இருங்க. இல்லைன்னா இந்த பிறவி முழுவதும் எதற்கு சரியாக போயிடும்? டாக்டர் மாறலாம், கூட்டம் மாறலாம், நோய் என்ன செய்யாது? மாறாது. கவனமாக இருக்கும். இந்த மந்திரம் முழுவதும் பொருள் வருதான்னு பாருங்க. எந்த காரணத்தை கொண்டு எதற்காக யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க அப்படின்ட்டார். மனசு கனியோடு இருங்க. சண்டை போட்டாலே எது போயிடும்? மனதினுடைய கனிவு போயிடும். கனியோடு இருங்க. கண்களில் என்ன வரணும்? நீர் மல்கணும். அந்த கண்ணீர் மல்குதல்ங்கிறதுக்கு நீங்க சரியா பொருள் எடுக்கணும். நீங்களே சொல்லுங்களேன், ஏன் கண்ணீர் வரணும் அதை சொல்லுங்க. இறைவன் மேல அன்புனால கண்ணீர் வரணும் ஒண்ணு. வேற மனது ஒன்றி கண்ணீர் வரணும் ரெண்டு. நிறைய காரணங்கள்ல முக்கிய காரணம் இறைவன் நமக்கு செய்த காணும் உபகாரம். அந்த உபகாரத்தை நினைந்து கண்ணீர் வரும். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு திருமுறை பாடும்போது, திருமுறை குறிப்பா திருவாசகம் பாடும்போது பயங்கரமா அழுதுருவாங்க. ஆனா அந்த அழுகை எதிலிருந்து வருதான்னு பார்க்கணும். ஞானத்திலிருந்து வருதா இல்ல திடீர்னு வந்தக்கூடிய ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையான்னு பார்க்கணும். உணர்ச்சி வசப்பட்ட நிலை தான். உண்மையில ஒரு சிவனடியாருடைய கண்ணீருங்கிறது என்னதுன்னா, இறைவன் நமக்கு என்னென்ன காணும் உபகாரங்கள் எல்லாம் செய்தாரு. உங்க அம்மாவை நினைச்சவங்களுக்கு எப்ப அழுக வரும்? அதை சொல்லுங்க. அதைத்தான் இறைவனுக்கு போங்க. அதை இறைவனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு தான் உண்மையான கண்ணீர். பாடகலிங்கம் ஐயா, திருநெல்வேலி பிள்ளைவாள் பாடகலிங்கம், கல்யாணி சொந்தக்காரர், அழுவாரு. அவர் தான் எனக்கு தெரிஞ்சு திருவாசகத்துல நம்ம ஐயா அழுவாங்க, நம்ம குருநாதர் திருவாசகன் அழுதுருவாரு. அதே மாதிரி பாடகலிங்கையா ரொம்ப அழுவார், மயக்கப்பட்டு விழுந்துருவார். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அதிகமா ஒருத்தர் திருவாசகம் கேட்டு மயங்கி விழுந்ததை யாரை தான் பார்த்துருக்காரு? பாடகலிங்க ஐயா தான் பார்த்துருக்கேன். மயங்கி விழுந்துருவார். நம்முடைய கண்ணீரெல்லாம் நீங்க எதுக்கு நீங்க பாடத்தை நடத்துங்க சார், எங்களை எதுக்கு சார் கம்பேர் பண்றீங்கன்னா, பாடம் தியரியா போயிடக்கூடாது. கோபால்சாமி டாக்டர் சொல்லுவார், உங்க வகுப்புல எனக்கு பிடிச்சதே அப்ளை டு என்னது யுவர் செல்ஃப் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். உங்க மேல இதை என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணுங்க, இன்னைக்கே திருந்துங்க, இன்னைக்கே பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். உங்க மேல அப்ளை பண்ணுங்க. அதை நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற குறை வரும். நம்ம எதுக்காக அழுகிறோம், அவங்க எதுக்காக அழுகிறோம். இசைனால கூட அழுக வரும். அழுக வைக்கிறதுக்கு சில இசைக்கு சக்தி இருக்கும். நீங்க திருவாசகத்துக்குரிய ராகம் என்னது? மோகன ராகத்தில் அந்த ராகத்துக்கே அழுக வந்துடும். நீங்க திருவாசகம் பாடுங்க, சினிமா பாட்டையே மோகன ராகத்தில் பாடினா கூட அழுக வந்துடும். அது அழுகையில சேராது. மனிதரில் தலையாய மனிதரே. அடுத்த மந்திரம், கடைசியில் ஒரு தடவை எல்லா மந்திரத்தையும் தொகுத்து சொல்றேன். 7வது மந்திரம் ஆதிநாதன். என்ன சொன்னாரு? ஆதிநாதன் என்பதற்கு அந்த உங்க புத்தகத்தில் என்ன இருக்குன்னா, ஆதியில் தோன்றியவன் இருக்குது. தவறான பொருள். அந்த பொருள் சரி கிடையாது. புத்தகத்தில் இருக்கு, எடுத்து பாருங்க. உங்க புக்கில் எங்க இருக்குன்னு பாருங்க. நான் வேணா அதுக்குள்ள டீ குடிக்கிறேன் வேணா. ஆதியில் தோன்றியவன் இருக்கு புத்தகத்தில், உங்க உரையில பாருங்க, அதுதான் இருக்கு. லெமன் டீ அப்படிதானே? ஆதியில் தோன்றியவன் இருக்கான்னு பாருங்க. ஆதியில் தோன்றியவன் இருக்குது. ஆனா வஜ்ரவேல் முதலியார்
முதன்மை தலைவன்கிறார். இறைவனை ஆதியில் தோன்றியவன் சொல்லக்கூடாது, அதுவும் தவறு. ஆதிங்கிற வார்த்தையே வரக்கூடாது. ஆதிங்கிறது கால எல்லைக்கு உட்பட்டது. இறைவன் அனாதி, உண்டா இல்லையா? முதன்மை தலைவன்கிறது கரெக்ட். இந்த ஆதியில் தோன்றியவனுக்கு ஒரு சந்தேகத்தை நான் திருவாசகத்தை இப்ப கரெக்ட் பண்றேன். ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெருஞ்சோதி திருவாசகம் யார் வச்சிருக்கிறார்? அது ஒரு ஆதி இல்லாதவன் வந்துட்டா ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. சாமி கொடுங்க, சாமி லெமன் டீ. இந்த மலர்கொடி டீச்சர் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணி நீங்க சொன்னீங்களா ஆதிங்கிறதுக்கு திருவண்ட பகுதியில் பார்க்கணும். படைப்போன் படைக்கும் படையோன் எப்படி பொருள் எடுக்கணும்? படைப்போன் படைக்கும் பழையோன்னு பொருள் எடுக்கக்கூடாது. படைப்போனை படைக்கும் பழையோன். படைப்போன் யாரு? படைப்போனை படைக்கிறது யாரு? திருமாலை சிவபெருமான் படைக்கிறாரு. சிவபெருமானை யாரும் என்ன செய்ய முடியாது. அதுதான் இதுதான் பிரமாணம். படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள். அதாவது திருமாலை பிரம்மதேவனை இவர் தான் காப்பாற்றுறாரு, இவரை யாரும் என்ன செய்ய முடியாது. அது நீங்க திருவண்ட பகுதியிலிருந்து எடுத்துக்கணும். டீயை குடிங்க. மணி எத்தனை? 11:30. 11 காலா. 2 பதிகம் முடிச்சுட்டு கிளம்புவோம். யாருக்காவது அவசரமா? தீபாவளியை முன்னிட்டு வழக்கமான டைமை விட சீக்கிரமா அனுப்பிடுவோம். நம்ம வகுப்பு செலவுக்கு டாக்டர் அம்மா 3500 ரூபா கொடுத்துருந்தாங்க. இந்த வகுப்புக்கு நாங்கள் அதில் 1 ரூபா கூட எடுக்கலை. மேடத்துக்கு சொல்லிட்டேன், ஸ்பெஷல் கிளாஸுக்கு நாங்கள் காசு எடுக்கலை. வேற ஒரு கிளாஸ் வாங்கிடுங்க. ஓதுவார் வரும்போது பணத்தை செலவழிச்சிக்கலாம், நீங்கள் அடுத்த மாதத்துக்கு பணம் தர வேண்டான்ட்டோம். இன்னைக்கு உணவு இவங்க டீச்சரே செய்கிறாங்க. எதுக்காக எதை குறைக்க? ஹோட்டலில் எடுத்த ஒரு 1500 எப்படியும் படுத்துருது. டீ அவங்களே போட்டுக்கிட்டாங்க. டீக்காவது பணம் எடுத்துருங்க வேண்டான்ட்டாங்க. பணம் என்கிட்ட தான் இருக்கு 3500 ரூபா. ஏன் டீச்சர்? ஆமா ஆமா ஆமா, பரவாயில்ல. இன்னொரு தடவை செஞ்சு. இந்த அட்டண்டன்ஸை கொஞ்சம் எல்லாரும் பார்த்துட்டு போங்க. வகுப்புகள், உள்ளூர் வகுப்புகள் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஒரு விஷயத்துல எல்லாரும் கவனம் இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆசிரியர் எடுக்கிற முடிவுகளை விமர்சிக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு எடுக்கணும் மாணவர்கள் முதல்ல. 2 முடிவு மாணவர்கள் எடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆசிரியர் எடுக்கும் எந்த முடிவையும் அவர் முடிவெடுத்தா மீறுவதில்லைன்னா கூட பரவாயில்ல, விமர்சிப்பதில்லை. மீறினா கூட சிக்கல் வர்றது இல்லைங்க. எங்கிருந்து வருது? விமர்சிக்கிற இடத்துல வந்து இப்போ இவங்க யாத்திரைக்கு வரலனாங்க, பிரச்சனை முடிஞ்சது. அப்படி போயிட்டா பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம கூட வந்துட்டு நம்ம கூட உட்காந்துட்டு என்ன செய்வாங்க? விமர்சிப்பாங்க. ஒரு செய்தியை எல்லாரும் பதிஞ்சுக்கிடுங்க. நாம் செய்கின்ற நல்வினை எனது பல மடங்காக பெருகி வரும். நம்ம சைவத்துக்கு வந்துட்டோம்னா தீவினை அதுவும் பல மடங்காக பெருகி வரும். அதுதான் சைவத்தில் ஆபத்து. நிறைய பேருக்கு அது தெரியல. சர்வசாதாரணமாக சக மாணவர்களை விமர்சிக்கிறது, இந்த 2ஐயும் எல்லாரும் தவிர்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எந்த 2 தவிர்க்கிறது? ஆசிரியனுடைய எந்த முடிவையும் விமர்சிப்பதில்லை, அவர் சரியாகத்தான் முடிவெடுப்பார். இன்னொன்று, சக மாணவர்களை தன்னோடு ஒப்பிட்டு அவருக்கு அது வருது, இவருக்கு இது வருது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துட்டா பிரச்சனை கிடையாது. இப்போ மாரியம்மன் கோயிலுக்கு வந்து டீ குடிக்க வரைக்கும் பேசுகிறேன். மாரியம்மன் கோயிலுக்கு வந்து நம்ம இவங்களை செல்வராய் சாரை, கண்ணமாட்டுச்சர் இவங்களெல்லாம் நான் பேச போடலாம். அந்த கூட்டத்தெல்லாம் இவங்களால் சமாளிக்க முடியாது. டீச்சர் சமாளிச்சிருவீங்களா மாரியம்மன் கோயிலை? முடியாது இவங்களால். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், எல்லாரும் தெரிஞ்சுடுங்க. நடந்த சம்பவம், இவங்க பேராசிரியர்களை எல்லாம் பேச வச்சுட்டு எந்த ஊரில்? சமத்தூரில். ஆடியன்ஸ் கிழக்கு பார்த்து உட்காருங்க டீச்சர். நானும் கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கிறேன். இவங்க மேற்க பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க.
இவங்க 4 பேர் பேசுறதுக்குள்ள ஊரே காலி பண்ணி போயிட்டு, இவங்க 4 பேர் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஊரே காலி பண்ணி போயிட்டு, நான் கவனிக்கலை, என்கிட்ட யாராவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட நிறுத்திட்டு நானாவது பேசியிருப்பேன். என்னுடைய டேன் வருது, நான் கிழக்கு பார்த்து திரும்பி இருந்தேன், மேற்க பார்த்து திரும்புகிறேன். 100 ஆடியன்ஸில் 10 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா சரக்கு இருக்குது சார், சரக்கை என்ன செய்யணும், நகாஸ் பண்ணி கொடுக்கணுமல்ல. மாரியம்மன் கோயிலெல்லாம் நம்ம ஆட்கள் தாங்காது, அதனால தான் நம்ம யாரை பயன்படுத்துகிறோம். பாட்டதோட பாட்டுக்கு ஒரு கூட்டம் வருது, பாட்டு கேட்குறாங்க. அவன் பேர் என்னது, மாதவன் கேசவன் தான் கொண்டு 2வது தடவை டீ ஊற்றி வச்சு போயிட்டாங்க. போன தடவை வகுப்பு நடத்தும் போது நான் சாப்பிட்டுட்டேன், 2வது சாப்பாடு ஒன்று கேட்க ஆளே கிடையாது. அவன் தான் வந்து கேட்டான், அவன் தான் நான் சாப்பிட்டுட்டு இப்படி உட்காந்துருக்கிற பாவமா, அவன் தான் வந்து கேட்டு சாப்பாடு கொடுத்தான். எத்தனாவது மந்திரம் பார்க்கணும், 7. ஆதிநாதனுக்கு எப்படி பொருள் எடுக்கக்கூடாது, ஆதியில் தோன்றியும் பொருள் எடுக்கக்கூடாது. நம்ம அதாவது பாடத்தோடய நிறைய விஷயங்களை பேசிட்டு போயிட்டு இருக்கிறோம். பாடம் ரொம்ப டீப்பா போயிட்டு மறந்துடாதீங்க, உரையையே மறுத்துட்டு இருக்கிறோம், மறந்துடாதீங்க. முதன்மை தலைவன் சொல்லணும். அமரர்கள் அர்ச்சிதன், தேவர்களால் அர்ச்சிக்கப்படுபவன். வேதநாதன், நாவர், வேதத்தை ஓதுபவன். வேதத்தை ஓதுவது யாரு, சிவபெருமான். அப்ப நம்ம வேதத்தை புகழ்ந்தால் யாரை புகழ்ந்ததாகும், மறந்துடாதீங்க. வேதத்தை புகழ்ந்தால் சிவனை புகழ்ந்ததாகும். வெற்பின் மடப்பாவை, மலைமங்கைன்னு அர்த்தம். பாதியானவன், மலைமங்கையை ஒரு பாதியாக கொண்டவன். ஒரு உரை முரண்பாடு வரப்போகுது, உங்க உரை பக்கத்தில் ஒரு அடையாளம் வச்சுக்கிடுங்க. அப்ப உரையில முரண்பாடு வருது, கவனமா இருங்க. பரந்த பெரும்படை அப்படி என்பதற்கு உரையில படைக்கலம்னு இருக்குதான் பாருங்க, உரை பக்கத்தில் படைக்கலம்னு வருதான் பாருங்க. பரந்த மிகுந்த படைக்கலம்னு பொருள் எடுக்க கூடாதுங்கிறாரு வஜ்ரவேல் முதலியார். பரந்த பெரும்படை பூதநாயகன், பூதப்படை உடையவன் சொல்லணுமே தவிர படைக்கலங்களை உடையவன் பொருள் எடுக்கக்கூடாது. யார் சொல்றா, வஜ்ரவேல் முதலியார ஃபாலோ பண்ணுங்க. புஸ்தகத்தில் இருக்கிற உரை மாறுது. தென் பூவனூர் நாதனே. அப்போ ஒரே நேரத்தில் நான் எத்தனை விஷயத்தை கவனிச்சிருக்கணும் பாருங்க. இதுல நான் உங்க புஸ்தகத்தை பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியும் அதுதான் இருக்குன்னு தெரியும். உங்க உரையை நான் பார்க்கவே இல்லை. முழு பொருள் பார்க்கலாமா? முதன்மை தலைவன், தேவர்களால் அர்ச்சிக்கப்படுபவன், வேதங்களை ஓதுகின்ற நாவுடையவன், மறந்துடாதீங்க, அழகான இடம். சொற்றுணை வேதியன், வேதத்தின் பொருளானவன். இங்க என்ன அர்த்தம், வேதத்தை சொல்றதே அவன் தான். மலைமங்கையின் ஒரு பாதியாக உடையவன், பூதகணங்களை படையாக உடையவன், தெற்கே இருக்கிற பூவனூர் தலைவன், நாதன் தலைவன். அடுத்த மந்திரம் தலம் பட்டியல் போட போறாருங்க. அடுத்த பட்டியல் திருநாவுக்கரசு சொன்னதுக்காக வேண்டியாவது இந்த ஊருக்கெல்லாம் போகலாம். பூவனூர் எந்த மெயினா எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அதை மறந்துடாதீங்க. பூவனூர் எங்க இருக்கு முதல்ல கண்டுபிடிங்க. எந்த ஊருக்கிட்ட இருக்குன்னா பரமக்குடி பக்கத்துலயா? பூவனம் அதனில் ஒலிந்து, அது வேற, அந்த பூவனூர் வேற. தஞ்சாவூர் பக்கம் போகணும். ஓகே, தஞ்சை மாவட்டத்து பக்கத்தில் முதல்ல எந்த ஊருக்கு போறோம்? பூவனூர்ல போய் அவரை கும்பிட்டு திருநாவுக்கரசர் சொன்ன ஊருக்கெல்லாம் போறது யார் பொறுப்பு? உங்க பொறுப்பு தான் சொல்லுவோம். ஆனா நல்லா சொல்லுங்க, யாரும் வந்துடாதீங்க, வர மட்டும் செஞ்சிடாது. நல்லா அழகா, அதாவது அறிவுரை சொல்லும் போது சிவாஜி கணேசன், நேற்று வெள்ளிக்கிழமை சொன்னல, சிவாஜி கணேசன் ரேஞ்சிக்கு முகத்தை வச்சுக்கிட்டு அறிவுரையை கேட்க வேண்டியது, எதையும் ஃபாலோ பண்றது. பூவனூர் தன் புறம்பயம், கண்ணுனா குளிர்ந்த புறம்பயம். தம்பிகள்கிட்ட சொன்னா, மாதவன் கொஞ்சம் சொல்லிவிட, அந்த வகுப்பு நடக்குது, பட்டாசு கொஞ்சம் பரவடிங்கன்னு சொல்றான். புறம்பயம், குளிர்ந்த புறம்பயம்ங்கிற தலம். பூம்பொழில் நாவலூர், அடுத்து திருநாவலூர், திருநள்ளாறு. ஏகதேசம் சோழ நாட்டு தலங்களை தான் சொல்றார். திருநள்ளாறு, நன்னிலம், திருநன்னிலம், திருக்கோவலூர், குடவாயில், திருக்குடவாயில், கொடுமுடி எங்க வந்துட்டாரு, கொங்கு தலத்துக்கு வந்துட்டாரு. மூவலூர், கலைஞருடைய இதோட சம்பந்தப்பட்டது. மூவலூர் ராமாமிர்தம் ஏதோ சொல்லுவாங்களே, ராமாமிர்தம் ஒரு இது சொல்லுவாங்க.
ஆமா, அவங்க தாயார் ஊர்னு நினைக்கிறேன். மூவலூர் முக்கண்ணனூர் காண்மினே. காண்மினே பாருங்க, காண்மினேங்கிறத நம்ம எப்படி பொருள் எடுக்கலாம்? அந்த தலத்துக்கு போய் இந்த தலத்தை எல்லாம் பார்க்கணும்னு பொருள் எடுக்கலாம். என்ன ஊர்லாம் சொன்னாரு? இந்த ஊர்களையாவது பட்டியலிடுங்க. ஆமா, இந்த மாதிரி யாத்திரை பண்ணா நீங்க ஒரு நாளைக்கு பார்த்துட முடியாது. நீங்க யார் வரலாம், நான் நடந்து போயிடுவேன். எனக்கு நிறைவேறாத ஆசை ஒண்ணுதான், சோழ நாட்டில் நமக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கணும், நம்ம அங்கே போய் இருந்து விடணும். அதுதான் என்னுடைய ஆசை. பூவனூர், குளிர்ந்த புறம்பயங்கிற தலம், பூம்பொழில் திருநாவலுங்கிற ஊர், திருநள்ளாறு, திருநன்னிலம், திருக்கோவலூர், திருக்குளவாயில், கொடுமுடி, மூவலூர், இதெல்லாம் இந்த ஊர்களெல்லாம் போய் பாருங்க. பட்டியல் கொடுக்குறாங்க. இந்த 2 பாட்டிலே வர்ற தலத்தை பட்டியல் போடுங்க. நம்ம ஒவ்வொரு ஊரா என்ன செய்யலாம், போகலாம். புரியுதா? ஒவ்வொரு ஊரா போகலாம். அடுத்த மந்திரம் 9வது மந்திரம். ஏவம். ஏவம் ஏது இல்லா அமன். ஏவம் என்பதற்கு விதிவிலக்குகள் அர்த்தம். விதிகளை பின்பற்றாதன்னு அர்த்தம். விதிகளை பின்பற்றாத சமணர்கள். ஏதலர். ஏதலர் என்பதற்கு குற்றம் உடையவர்னு உங்க புத்தகத்தில் இருக்குது. வஜ்ரவேல் முதலியார் அயலவர்னு சொல்றார். ரெண்டுமே அதே புக்கில் தான் இருக்கு. ஆதீன தர்மபுர ஆதீன புக்கில் இந்த 2ஐயும் பார்க்கலாம். 2 உரையும் இருக்கு. அயலவர் தர்மபுர ஆதீன உரையில மேல ஒரு பேராசிரியர் உரை எழுதியிருப்பாரு, கீழே குறிப்புரை வஜ்ரவேல் முதலியார் சொல்லுவார். ஏதலர்ங்கிறதுக்கு குற்றமுடையவர்னு பேராசிரியர் சொல்றாரு, வஜ்ரவேல் முதலியார் அயலவர்னு சொல்றார். பாவகாரிகள் சொல்வலைப்பட்டு. திருநாவுக்கரசர் தன்னுடைய சொந்த வாழ்க்கை அனுபவத்தை, சமணத்தில் நான் என்ன பாடுபட்டேன்னு இப்போ சொல்ல போறாரு. பாவகாரிகள் அவங்க என்ன செய்வாங்க? பாவத்தையே செய்வார்கள். அந்த சொற்றுணை வேதி, அந்த புவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கருங்கலம் அரணஞ்சாடுதல், கோவினுக்கருங்கலம் கோட்டமில்லை. டீச்சர் அதைத்தான் நான் பிடிச்சிருக்கிறேன். நாவினுக்கருங்க நமச்சிவாயவே. அதில் ஒரு கேள்வியை நான் இப்போ எழுப்பி விட்டுருக்கிறேன். பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை உடன்பாட்டில் சொல்றாரு, ஆவினுக்கருங்கலம் அரணஞ்சாடுதல் உடன்பாட்டில் சொல்றாரு, கோவிலுக்கரங்களும் கோட்டம் எழுதினியா எதிர்மறையில் சொல்றாரு. அப்படின்னா மன்னன் அங்கு நீதி தவறியதனால தான் திருநாவுக்கரசர் கடலில் வீசப்பட்டார். கடல்ல கூட நியாயம் பேசிட்டு இருக்கிறார் யாரு? திருநாவுக்கரசர். அப்படின்னா அதை திருப்பி விட்டுருக்கிறோம். திருப்பி விட்டு அதுக்கு திருமந்திரத்திலிருந்து பெரிய புராணத்திலிருந்து பிரமாணம் போட்டுட்டு இன்னும் முடிக்கல. காலனி வகுப்புல தான் போட்டோம், இன்னும் முடிக்கல, கொஞ்சம் தான் போட்டிருக்கிறோம். புரியுதா? அதுல பாவகாரிகள் அவங்க என்ன சொல்றாங்க திருநாவுக்கரசரை பற்றி? சமண சமயத்தில் உள்ள மந்திரங்களை கற்றுக்கொண்டு தப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு சூழ நோய் என்று ஒரு நோயே வரவில்லை, வந்ததாக பொய் சொல்லுகிறார். இதை யார் நம்புறார்? மன்னன் என்ன தப்பு செய்தா நீங்க கேட்கலாம். மன்னன் அவரை பிடிச்சுவாங்கன்னு சொன்னானே தவிர திருநாவுக்கரசர் நேரில் பார்க்கவே இல்லை, விசாரிக்கல. விசாரிக்காமல் நேரில் பார்க்காமல் என்ன செய்யக்கூடாது? தண்டனை. அதனாலதான் அவர் அந்த வார்த்தையை போட்டார். திருநாவுக்கரசர் எழுதின பிறகு நம்ம கூட்டம் தான் முதலியே அந்த கேள்வியை கேட்டிருக்கு. ஆமா, அந்த வரியை ஏன் எதிர்மறையில் போட்டார் அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, அதேதான். அதனாலதான் அவர் சொன்னார், பையவே சென்று பாண்டியருக்காகவே. இந்த தமிழிசை சங்கத்துக்கு பேசின பதிவை பொதுவில் அனுப்புற கேளுங்க, அதுல இதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் அவங்களுக்கு ஆதரவா பேசியிருப்போம், அதெல்லாம் கண்டுவிடக்கூடாது, கேளுங்க. தேவதேவன் திருநெறி ஆகிய. திருநெறி என்பதற்கு அவர் உரையே சொல்லல, இவர் சமயம் சைவ சமயம்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நெறிய, திருநெறிய, அருநெறிய. பூவனூர் புகுத பெற்ற நாள் இன்று. என்னடவா சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப உருக்கமான பாட்டு. மந்திரத்தின் பொருள் பார்க்கலாம். சமணர்களுக்கு எது விதிங்கிற ஒரு நெறிமுறையே அவங்களுக்கெல்லாம் கிடையாது. அவங்க குற்றமுடையவங்க, அயலவர், பாவகாரிகள். ஏன் பாவகாரிகள்னு சொன்னார்னா, அவர்கள் திருநாவுக்கரசர் செய்த தொந்தரவே போதுமே, பெரிய பாவங்களை எல்லாம் செய்யக்கூடியவங்க. சொல்வலைப்பட்டுங்கிறதுக்கு வஜ்ரவேல் முதலியார் உரையில சொல்றாரு, சாதுரிய பேச்சால் வலை வீசுவார்களா. யாரு? சமணர்கள். சாதுரியமாக பேசி வலை வீசுவார்களா. பிறர் மயங்க மெய் போல பொய்யை பேசுதல். அதனாலதான் சொல் வலைப்பட்டு. சாதுரியமாக பேசி வலை வீசுதல், பிறர் மயங்க மெய் போல பொய்யை பேசுதல் சமணர்களுடைய திறமை. அதுல இருந்து நான் அந்த மதத்திலிருந்து விடுபட்டு தேவதேவனாகிய சைவ சமயத்துக்கு கடைசி வரி பாருங்க. ஏனுங்க இன்னைக்கு தானுங்க இந்த ஊருக்கே நான் வந்திருக்கேங்கிற உருக்கமா இருக்கு.
பூவனூர் புகுத பெற்ற நாள் திருநாவுக்கரசருக்கு இந்த தலத்துக்கு வந்த நாள் மிக ஆச்சரியமா தெரிஞ்சதுன்னா, நமக்கு ஒரு கோயிலுக்கு போற நாள் எவ்வளவு ஆச்சரியமா தெரியணும். அவர் அதை அனுபவிக்கிறார், இந்த நாளை அனுபவிக்கிறார். அதுதான் நான் ஒரு சமீபத்தில் ஒரு செய்தி சொன்னேன். இது படித்த திருமுறை, அதை அப்படி சொல்றது மாதிரி பாவம் எதுவும் கிடையாது, திரும்ப படிக்கணும். இப்போ நாங்கள் திருவாசகம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நீத்தல் உங்களுக்கெல்லாம் அனுப்பாமல் இருக்கிறோம். போர் அடிச்சு போயிருந்து நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம், அனுப்பாமல் இருக்கிறோம். அடுத்த 2 ரிவ்யூ போயிட்டு இருக்குது, ஒரு பையனுக்காக போயிட்டு. அடுத்த மந்திரம், நாரணனோடு நான்முகன் இந்திரன், வாரணன்னா விநாயகர், வாரணன் விநாயகர். ஏதாவது அபிராமி இந்த ஞாபகம் வருதா? ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன், அதுதான் சொல்றார். குமரன் வணங்கும் கடல் பூரணன், பூரணன் என்றால் எங்கும் நிறைந்தவன், வியாபகன், வியாபகன். திருப்பூவனூர் மேவிய, மேவியன பொருந்திய, சொன்னா கேட்க மாட்டுக்கானுங்களோ? இங்கதான் வெடிக்கானு. மேவிய பொருந்திய காரணன், காரணன் என்பதற்கு உங்க புத்தகத்துல உலக காரணன் இருக்குது, வஜ்ரவேல் முதலியார்ல அனைத்துக்கும் முதற் காரணன் இருக்குது. எது கரெக்ட்? அவர் பொதுவா திருமுறைக்கு எழுதுறாரு, இவர் சித்தாந்தத்தோட எழுதுறாரு, அதான் வித்தியாசம். இந்த பேராசிரியர் என்ன தப்பு பண்றாருன்னா, எதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு? சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறார். கவனமா இருங்க, பேசுறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு. அனைத்துக்கும் முதற் காரணன் எனை ஆளுடை காளையே, சிவபெருமானுக்கு என்ன பேர் வச்சாரு? காளை போன்றவன்கிறார். நாரணன், சிவபெருமானை நாராயணர் கும்பிடுறாரு. கொஞ்சம் மாதவா கொஞ்சம் அதை பார்த்துட்டு வாங்கடா, இல்லைன்னா ஒரு பட்டாசு வாங்கி எல்லாம் ஒரே இடத்துல வெடிச்சு விடுங்கடா, புரியுதா? நாராயணனோட பிரம்மனோட, பிரம்மன் வணங்குறார், நாராயணன் வணங்குறாரு, இந்திரன் வணங்குறாரு, விநாயகர் வணங்குறாரு, முருகர் வணங்குறாரு. சீனியாரிட்டி மாறுபடாமல் சொல்லியிருக்கார் பாருங்க. முதல்ல நாராயணர், பிறகு நான்முகன் இந்திரன், பிறகு சிவபெருமானுடைய குடும்பம் விநாயகர் முருகர், அண்ணன் முதல்ல, தம்பி அதுக்கு பிறகு. இவங்கெல்லாம் இறைவனுடைய திருவடியை வணங்குறாங்க. இறைவன் வியாபகனா இருக்கிறார், திருப்பூனூர்ல பொருந்தி இருக்கிறாரு. அனைத்திற்கும் முதற் காரணமா இருக்கிற இறைவன் என்னை அடிமை கொண்ட காளையாக இருக்கிறார். இறைவனை யாராக பார்க்கிறாரு? அறக்கடவுள் கூட எடுத்துக்கலாம், அறக்கடவுளாக இருக்கிறார் அல்லது வீரனாக இருக்கிறார் கூட எடுக்கலாம். காளை என்பதற்கு என்னுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கிய வீரன், வீரக்கடல்னு சொல்றீங்கல்ல. வீரக்கடல் ஏன் அணிஞ்சிருக்கிறாருன்னு கேட்டா என்ன சொல்றீங்க? மும்மலங்களை நீக்குவதற்காக வீரக்கடல் அணிந்திருக்கிற வீரன் சொல்றீங்கல்ல, அந்த பொருளையும் எடுக்கலாம். இந்த பதியத்தின் நிறைவு மந்திரத்துக்கு வந்துட்டோம். மை கருத்த, மை கருத்த என்பதற்கு நூல்ல மேக நிறம் இருக்குது, வஜ்ரவேல் முதலியார்ல இருள் போன்றன்னு இருக்கு, இருள் போன்ற. கடுத்த என்றால் ஒத்தன் அர்த்தம், கடுத்த ஒத்த. நிறத்து அரக்கன் வரை. அப்பர் சுவாமிகள் 10வது மந்திரத்து கடைசியில் யாரை பேசுவார்? ராவணனை பேசுவார். அப்பர் ராவணனை பேசுறதுக்கும் ஞானசம்பந்தர் பேசுறதுக்கு என்ன வேறுபாடு? ஞானசம்பந்தர் அவர் தவறு செய்தான், தண்டித்தீர்கள், திருந்தி பாடி அருள் செய்தீர்கள், அதோட முடிச்சிடுவார். திருநாவுக்கரசர் அவ்வளவு மோசமானவனுக்கே அருள் செஞ்சீங்க, எனக்கும் அருள் செய்யுங்க. அது விண்ணப்பத்தோட கூடியது, விண்ணப்பத்தோட கூடியது. புக்கு எடுத்தலும், இதுல ஒரு திருநாவுக்கரசர் நேரில் பார்த்தவர் பார்த்தீங்களா, லைவ்ல கொடுக்கிறார். புக்கு எடுத்தலும் மலைக்கு அடியில் போயிட்டாங்க, அதனாலதான் சிக்கிறதுக்கு காரணம். முன்னெச்சரிக்கையா அதை இப்ப பட்டாசு வெடிக்கிறவன் பட்டாசுல இருந்து டிஸ்டன்ஸ்ல நின்று தானே வெடிக்கிறான். ஒரு சின்ன பயம் இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்டான், மலைக்கு அடியில் போயிருக்கும், மலையில அடிக்கு போய் தூக்கி இருக்கிறான். புக்கு எடுத்தலும், மலையடியில் புக்குன்னு எழுதினார் உரையாசிரியர். பூவனூரன் அடி மிக்க மிக்கடுத்த விரல் சிறிது ஊண்டலும். அதற்கு பொருள் பாருங்க, அதற்கு பொருள் மிக்கடுத்த விரல்னா மற்ற விரலை உடைய சிறப்புடைய பெருவிரல் அர்த்தம். மற்ற விரலை விட பெருவிரல் சிறப்புடையதுன்னார். ஆனா வஜ்ரவேல் முதலியார் அழகா சொன்னார், ராவணன் செருக்கை அளித்த விரல்னார். ராவணனுடைய செருக்கை அளித்த விரல். ஒரு வகையில் நாம இப்படி கூட ஏதோ ஒரு இடத்துல சமீபத்தில் கூட பார்த்தோம். அதாவது இறைவன் அவனை தண்டிக்கும் போது மரக்கருணை, அருளும் போது அறக்கருணை. ஒரு வகையில் ராவணனுக்கு கருணை என்ன செய்யுது, நடக்குது. அதனாலதான் அழகா இவர் சொன்னாரு, செருக்கை அழித்தனர். புரியுதா? எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. உரையாசிரியர்கள், நம்ம திருமட உரையாசிரியர்களே எவ்வளவு வேறுபாடு பாருங்க. ஒருத்தர் பொதுவா சொல்லிக்கிட்டே இருக்கிறார், நீங்களும் நானும் சொல்ற மாதிரி சொல்றாரு. ஒருத்தர் எதை ஃபாலோ பண்றாரு? சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ற. அவனுடைய செருக்கை அழித்தார், செய்ய மாட்டேங்காங்க. ஆமா, நீ என்ன செய்யணும்னா எல்லா பட்டாசம் வாங்கி ஒரு மொத்தமா கொளுத்தி விட்டுறணும்டா.
எங்க பள்ளிக்கூடத்தில் மாங்காய் சீசன்ல எல்லாரும் பை குளிச்சு மாங்காய் தின்னுக்கிட்டே இருப்பான் டீச்சர். வகுப்பு நடத்த முடியாது. எல்லாரும் பைக்குளையும் விட்டு மாங்காய் எடுத்து டேபிளில் வச்சு நானும் ஒரு மாங்காவை தின்னுட்டு எல்லாரும் ஒரே நேரத்தை திங்க சொல்லிடுவோம். முடிஞ்சுது அந்த பிரச்சனை அதோட. பக்கெடுத்தங்கிறதுக்கு பொருள் எழுதுங்க. பக்கெடுத்த உறுப்புகள் பிளந்துன்னு பொருள் நூல்ல இருக்குது. வஜ்ரவேல் முதலியார்ல தலை பிளந்து நெறிந்து என்று பொருள் இருக்கு. தலை பிளந்து நெறிந்து. ஏன்னா பொதுவாக ஞானசம்பந்தர் 10 தலை சிதைஞ்சது தான் சொல்லுவார். அதான் 10 தலைகளும் நசுங்கினதான்னு சொல்றாரு. எடுக்கணும். பின் பாடி உய்ந்தான் என்றே. இதை பெரும்பாலும் திருநாவுக்கரசர் பதிய மாட்டார். பாட்டு பாடி உய்ந்தான்ங்கிறது யாரு தான் பதிவா? ஞானசம்பந்தர் தான் பதிவார். பாடி உய்ந்தான்ங்கிறத பெருசா பதிய மாட்டார். அது ஞானசம்பந்தர் மரக்கருணை சொல்லும்போது மலை எடுத்தான் பாரு, அறக்கருணை சொல்லும்போது பாடுனா உய்வடைந்தான் பாரு. இது பெரும்பாலும் திருநாவுக்கரசர் பதிய மாட்டாரு. இந்த இடத்துல பதிறார். ஆமா ஆமா பண்றார். பாடி உய்ந்தான் என்றே அருள் பெற்று உய்ந்தான். உய்ந்தான் உயிர் பிழைத்தான். பொருள் முழுவதும் பாருங்க. இருள் ஒத்த நேரமுடைய மேகம் போன்ற நிறமுடைய அரக்கன் மலையை அரக்கன் புக்கு எடுத்தலும். இது திருமுறையில் ரொம்ப குறைவா இருக்கும். எங்க நின்று எடுத்தாங்கிறது லேண்ட்மார்க்லாம் சொல்றாரு. எங்க போய் எடுத்திருக்கிறான்? அடியில போய் எடுத்திருக்கிறான். அதாவது முன்னெச்சரிக்கை எதுவுமே இல்லாம என்ன செஞ்சிருக்கிறான்? எடுத்திருக்கிறான். புக்கு எடுத்தலும் பூவனூரன் அடி மிக்க அடுத்த விரல். அப்படின்னா சிறப்புடைய விரல்னார் ஒருத்தர். செருக்கை அழிப்பதற்கு சென்ற விரல்னு எடுத்தார். பொதுவாக இறைவனுடைய செயல்ல உயர்ந்த நோக்கம் தான் இருக்கும். பொதுவாக உயர்ந்த நோக்கத்தில் தான் எந்த ஒரு செயலும் சைவத்தில் இருக்கணும். புரியுதா? அதனுடைய வெளிப்பாடு கடுமையாக இருக்கலாம், கடும் சொற்களாக இருக்கலாம். நோக்கம் இதாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும். அதனால செருக்கை அழிப்பதற்காக விரலை ஊன்றினாரு. தலை பிளந்ததுங்கிறாரு வஜ்ரவேல் முதலியார். அப்போ அந்த நேரத்தில் பிளந்த பின் பாடி உய்ந்தான். எப்போ பாட்டு பாடியிருக்கிறான்? தலை பிளந்தவர் தான் பாடியிருக்கிறான். நம்மளாம் எப்போ திருந்துவோங்கிறீங்க? இந்த மாதிரி ஏதாவது நடந்தாதான் திருந்துவோம். சுபாஷையா சொல்லுவார், மணி அடிச்சாலாம் நீங்க பேசுறது நிறுத்த மாட்டீங்க, மணியால அடிச்சாதான் திருந்துவீங்க பாரு. அந்த மாதிரி தான் உய்ந்தனன் அன்றே. புரியுதா? இப்போ நம்ம பார்த்த மந்திரத்தெல்லாம் ஒரு தடவை தொகுத்து பார்த்துட்டு அடுத்த பாடப்பகுதிக்கு நம்ம போகிறோம். அடுத்த பதியம் தொடங்க போறோம். ஏன்னா இன்றைக்கு தீபாவளி நேரம். இன்னும் ஒரு நிமிஷம் ஒரு ஃபோன் வருது, அட்டன் பண்ணுறதுக்கு வாரண்ட்டு போயிருவீங்க. அப்புறம் நான் மட்டும்தான் உட்காந்துருக்கணும். ஃபுல்லாக ஒரு தடவை சொல்லிடுறேன் இது வரைக்கும் பார்த்ததை. ஏன்னா இடையில பேசிக்கிட்டே பார்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது. ஃபுல்லாக கவனிங்க. டவுட் வந்தால் கேட்டுருங்க. பூவனூரில் தூயவனாக இறைவன் இருக்கிறான். அவனுடைய நாமத்தை 1 கோடி முறை சொல்லுங்க. நன்னினார்னா ஓதுங்க. பாவமாயின எல்லாம் பாரி என்றால் சிதைந்து, பறைய என்றால் கெட்டு போகிறோம். தேவர் தலைவனாக இருக்கிற இந்திரனை விட நீங்க செல்வந்தனா மாறிடலாம். முதல்ல காசை கொடுத்து ஆசை காட்டுறார். புரியுதா உங்களுக்கு? நீங்க சொன்னீங்கல்ல 38 அதிகாரம் ஒப்பிச்சா 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி திருநாவுக்கரசர் காசை காட்டி ஆசை காட்டுறார். என்னுடைய இறைவன் என்னுடைய துணையா இருக்கிறான். என்னுடைய மனைவி எனக்கு என்ன உதவி செய்யுமோ அந்த உதவியெல்லாம் யார் செய்யறா? இறைவன் செய்யறான். மனைவியினுடைய உதவி மனைவியை உணர்ந்தாதான் தெரியும். உண்டா இல்லையா? இப்போ நான் எங்க வீட்டில் மருமகளுக்கு நிறைய வேலை, மனைவிக்கு நிறைய வேலை, எனக்கு நிறைய வேலை, 3 பேருக்கு வேலை. திடீர்னு நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு கையில் பால் விளையாடுது. 3 பேர் பக்கமும் பால் வீசுது. ஒரு 1.5 மணி நேரம் பிடிக்கணும். 12 மணில இருந்து 1.5 மணி வரைக்கும் பிடிக்க ஆள் இல்லைன்னா எல்லாரும் எந்திரிச்சு போகணும். தூக்கத்தில் எப்படி எந்திரிக்கிறது? இந்த சூழ்நிலையெல்லாம் உணர்ந்து இப்போ நான் ஒரு புது முடிவு எடுத்திருக்கிறேன். நான் வீட்டுக்கு பயன்படுத்துகிற துணிகளை எல்லாம் 2 மாசமா நான் தான் டீச்சர் துவைக்கிறேன். இப்போ என்னுடைய வெளியே போடுற துணியும் துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மளால முடிஞ்சது எதுவோ அதை செய்வோம். அவங்களுடைய வேலைகளை என்ன செய்வோம்? குறைப்போம். துவைக்க ஆரம்பிக்கும் போது தான் காலர் இருக்கிற அழுக்கு போடணும்னா இவ்வளோ கஷ்டப்படணும், இந்த இடத்துல அழுக்கு போடணும் என்ன கஷ்டப்படுங்கிறது இப்போ எனக்கு தெரியுது. நான் எனக்கு தனியாக சோப்பு வாங்கி வச்சிருக்கிறேன், தனியாக சர்ப்பு வாங்கி வச்சிருக்கிறேன். நான் துவைச்சு போடுற துணி யாரும் தொடக்கூடாது. நானே எடுத்து தனியாக மடித்து வச்சுருப்பேன், அயன் பண்ணி கொடுத்துக்கிடலாம் அப்படின்னு நானே பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ ஊற வச்சுட்டு வந்துருக்கிறேன், போய் துவைப்பேன். நேற்று இவர் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் துணி துவைக்க போயிட்டேன். நானும் இவர் வீட்டுக்கு போனோம், நான் இவரை உட்கார வச்சு துணி துவைக்க போயிட்டேன். அப்போது எப்போ தான் தெரியும் அந்த மனைவினா என்னங்கிறது, அவங்க செய்கிற வேலையா. மனைவி ஒரு நாள் வீட்டில் இல்லைன்னா வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தாலே என்ன செஞ்சிடும்? மனைவினா என்னங்கிறது புரிஞ்சிடும். ஆமாம், அதெல்லாம் உணவு இது எல்லா இதையும் நம்ம அவங்களோட வாழ்ந்து பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் சில ஆண்கள் கடைசி வரைக்கும் அது தெரியாமலே அவங்க வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? சொகுசாவே மனைவியே சொல்லிடும், அவர் எந்த கஷ்டமும் அவருக்கு தெரியாதுங்க,
அவருக்கு ஒரு சுடுதண்ணி வைக்க கூட தெரியாதுங்க, அப்படியே வாழ்ந்து முடிச்சுட்டாரு. அப்படி வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கஷ்டம்னா என்ன செய்யணும்? தெரியணும் வாழ்க்கையில். முன்னெழுவாள். அந்த குணங்கள் எல்லாம் மனைவிக்குரிய குணம். அது புரியப்படுறது இல்லைங்கிறது தான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? நீதிமன்றத்தில் இப்போ ஒரு நீதிபதி சொல்றார், கணவன் மனைவிக்கு இடையில ஈகோ தான் ஓங்கி நிற்குது, ஈகோ தான் நம்ம பண்பாட்டுக்கே இடையூறா இருக்குது அப்படிங்கிற ஒரு நீதிபதி சொல்லியிருக்கிறார். அது பிறகு அந்த பிறகு சொல்லியிருக்கிறார். மந்திரத்துக்கு வாங்க. 2வது மந்திரம், என்னுடைய துணை என்னுடைய மனைவி மாதிரி, என்னுடைய தந்தை மாதிரி, என்னுடைய உயிர் மாதிரி, தனக்குத்தானே ஊமையானவன். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? இப்படி சொல்லிட்டோம்னா ஒரு சங்கடமாயிட்டு, மனைவி மாதிரிலாம் சொல்லிட்டோமே, கடைசியில் என்ன வார்த்தையை போட்டாரு? தனக்குத்தானே ஊமை இல்லாதவன், அவனுடைய அடிமைனா, அவன் எனக்கு செல்வம் மாதிரி, அவன் தான் எனக்கு சேமநிதி, பூவனூரில் இருக்கிற புனிதன், அவனுடைய சொரூப நிலை எதுன்னு சொல்ல முடியாது. அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்றாரு? குற்றம் நமக்கு கூடிக்கிட்டே இருக்குது, குணங்கள் குறைந்துகிட்டே போகுது, கூடாது, உங்களுடைய சஞ்சித வினை ஆகாமியம் எல்லாம் போயிடும். நீங்க நாகத்தை அணிந்திருக்கக்கூடிய பூவனூரில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயரை குரு மூலமாக கற்று என்னது இறைவனை வாழ்த்துங்க. எதுக்கு முன்னால இதை செய்யுங்க? இறப்பதற்கு முன்பு, கழிவதற்கு முன்பே இதை செய்யுங்க. எனது பசுவினுடைய பஞ்சகவியத்தில் அபிஷேகத்தை விரும்புகிற இறைவன் திருநீரணிந்த குருவாக இருக்கிறாரு. துதைந்தன செறிந்த அல்லது பொருந்தியன அர்த்தம். சிவந்த மேனியனா இருக்கிறாரு. அவர் நூல்களால் புகழப்படுகின்ற வெண்ணியாற்று தென்கரையில் பூவனூரில் இருக்கிறாரு. அந்த ஊருக்கு நீங்கள் ஒரு தடவை போனீங்கன்னா உங்களுடைய எது போயிடும்? வினை. அந்த ஊருக்கு போனாலே போதுன்ட்டார். பூவனூர் புகுவார். பூவனூரில் போய் வணங்குங்கன்னு கூட என்ன செய்யலை, சொல்லலை. யார் வரலனாலும் நம்ம வர்றவங்க அழைச்சிட்டு போகலாம். புல்லம் எருதில் ஊர்ந்து வரக்கூடியவராக இருக்கிறாரு பூவனூர். பூம்புனல் மலர்கள் நிறைந்த நீர்நிலையை உடைய நல்லம். ஊர்தி நல்லூர். இந்த பட்டியல் எடுத்து வச்சுக்கிடுங்க. திருநெல்வேலி, தில்லையூர், திருவாரூர், சீர்காழி, நல்வல்லம்ங்கிற ஊர். இந்த ஊரையெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா வினை போகும். உரையாசிரியர் சொன்னார், சொன்னீங்கன்னா அப்படின்னு பொருள் எடுக்காதீங்க, மனசில் நினைச்சு சொல்லணும்னாரு. நான் உங்களுக்கு வேற மாதிரி பொருள் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு முன்னால் இருக்கிற 4 மந்திரத்தில் உள்ளதை கடைப்பிடிச்சாதான் இது கைவிடுமே தவிர சும்மா கடைசியில் இருக்கிற பதிகளை பிடிச்சு பிரயோஜனம் இல்லை. காஞ்சிபுரத்தில் போய் காலாட்டினா பிழைச்சி விடலான்னு நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் சொல்லுவார். உடனே ஒருத்தன் காஞ்சிபுரத்தில் போய் காலாட்டிக்கிட்டே இருந்தான். தறியில் வேலை செஞ்சான்னு அர்த்தம். காஞ்சிபுரம் போனால் காலாட்டி பிழைக்கலாம். என்ன அர்த்தம்? ஒருத்தன் போய் திண்ணையில் உட்காந்து காலாட்டிட்டு சம்பளம் கேட்டிருக்கிறான். ஏன்டா உங்கள் ஊரில் காலாட்டினா சம்பளம் கொடுப்பாங்களாம் அப்படின்னு. அப்படி ஏதாவது தப்பாக புரிஞ்சிடாது. அனுசயப்பட்டு உலகியல்லையும் சமய ரீதியிலையும் யாரையும் பகைக்காதீங்க, வெறுக்காதீங்க. இப்போ நாங்கள்லாம் நிறைய அறிவுரைகள் இடையிடையே சொல்கிறோம். அதை சில தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வேறு மாதிரி சொல்லிவிடுவோம். அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு யார் மேலேயும் பகை கிடையாது. என்னுடைய 99 இந்த ஊரில் வேலை தொடங்கினேன். 100கணக்கானவர்கள் என்னை விட்டு போயிட்டாங்க. அவங்களெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி பாடம் நடத்த முடியும்? என் கூட இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன அறிவுரையாக அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எந்தெந்த உயிரை எங்கே வச்சு நல்லபடியாக காப்பாற்றணுங்கிறது யாருக்கு தெரியும்? நம்ம யாரும் அவதாரம் எடுத்து வந்துடல. எல்லா உயிரையும் காப்பாற்றுறதுக்கு யாருக்கிட்ட திட்டம் இருக்குது? அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன் சமீபத்தில். எஜுகேஷன் லோன் கேட்க போனோம்னா நீங்கள் எந்த ஏரியான்னு கேட்பான். அப்போ ஸ்டேட் பேங்க்கில் போனால் சொல்லுவாங்க உங்களுக்கு ஐஓபி பேங்குப்பா. நம்ம எங்கே போகணும்? ஆமாம், சிலரை கூப்பிட்டு சொன்னோம் உங்களுக்கு இந்தியன் பேங்கும்பா. அதே மாதிரி இறைவனை யார் யார்கிட்ட கூட்டணும், யார் யார்கிட்ட பிரிக்கணுங்கிறது யாருக்கு தெரியும்? அது அவர் திட்டம். அதையும் நம்ம திட்டமாக ஏற்றுக்கிட்டு பக்குவமாக போயிட்டே இருக்கணும். புரியுதா? நான் என்னுடைய கவலை ஒன்று தான். நான் அடிக்கடி ஒரு செய்தியை சொல்கிறேன். நான் ஒரு இடத்துல வகுப்படுத்திட்டு இருக்கிறேன். வெளியே ஒருத்தன் பெரிய வீச்சர் வாழில் ரத்தத்தோடு நின்றுட்டு இருக்கிறான். என்னன்னு கேட்குறேன். சாமி 18 கொலை செஞ்சுட்டேன், பரவாயில்ல, என்ன பாடம் கேட்கறதுக்கு ஆசையாக இருக்குன்னு சொன்னான்னா அறிவாளை கழுவி வெளியே வச்சுட்டு வகுப்பில் உட்காரு, இனிமேல் இந்த கொலை செய்கிற வேலையை வச்சிடக்கூடாது, ரெகுலராக வகுப்புக்கு மட்டும் வந்துரு. அதுதான் என்னுடைய அட்வைஸ் அவனுக்கு. எனக்கு யார் தேவை? வகுப்புக்கு வர்றது தேவை. யாராக இருந்தாலும் அப்படி எனக்கு கவலை கிடையாது. புரியுதா? அதுமாதிரி வகுப்பை விட்டு போனாங்களா அப்படி கவலைப்படுறது. பட்டா நான் என்ன செய்ய முடியாது, என்னுடைய வேலையை செய்ய முடியாது. அதனால் இந்த வாதங்களெல்லாம் விடுங்க. மனசு நல்லா கனிவுபடுத்துங்க. மனசு என்ன செய்யுங்க? கனியை செய்யுங்க. உங்கள் மனசு எந்த அளவுக்கு கனியுதோ அந்த அளவுக்கு தான் உங்கள் சைவம் சொல்லும்போது புரியும், எளிமையாக மாறும். கனியை செய்யுங்க. கண்களும் நீர்மல், கண்களில் கண்ணீர் வர்ற மாதிரி உங்களுடைய சைவ பயணம் இருக்கணும். அறிவை விட்டு கடந்துருங்க. கண்டு நாடி, நாடிங்கிறது முதல் கட்டம், கண்டுங்கிறது அனுபவம் மாற்றுங்க. புனிதமாக இருக்கக்கூடிய இறைவனை, பூவனூர் இருக்கிற இறைவனை போற்றுங்க. நீங்கள் மனிதர்களில் தலை சிறந்த மனிதராகிடலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் மனிதரில் தலை சிறந்த மனிதராகிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவே மிகப்பெரிய விஷயம் தானே. புரியுதா? அடுத்தது
இறைவன் ஆதியில் தோன்றிய முதன்மை கடவுளாக இருக்கிறாரு, முதன்மை தலைவன். தேவர்கள் இவரை அர்ச்சனை பண்ணுறாரு, வேதம் போதும் நாவுடையவராக இருக்கிறாரு, மலைமங்கை பாகராக இருக்கிறாரு, இவர் பூதகணங்களை உடையவராக இருக்கிறாரு. அடுத்த மந்திரம் தலங்களினுடைய பட்டியல் எனது பூவனூர், புறம்பயம், திருநாவலூர், திருநள்ளாறு, நன்னிலம், திருக்கோவலூர், திருக்குடவாயில், கொடுமுடி கூட ட்ரை பண்ணலாம் சீக்கிரத்தில், மூவலூர், இதெல்லாம் இறைவனுடைய முக்கண்ணனூர் காண்மினை, இது சிவபெருமானுடைய ஊர், இதையெல்லாம் பாருங்க என்று சொல்றார். அடுத்த மந்திரம் எத்தனாவது மந்திரம்? ஆமாம், விதிகளே இல்லாத சமணர்கள், குற்றமுடையவங்க, பாவகாரிகள், அவங்க சாதுரியமாக பேசி வலை வீசி மயக்கும்படியாக பேசி என்ன சமணத்தில் இருக்க வச்சுட்டாங்க. அதிலிருந்து தப்பிச்சு தேவதேவனாக இருக்கிற சிவபெருமானுடைய சமயத்துக்கு இந்த பூமனூருக்கு புகுத பெற்ற நாள் இன்று. அந்த வார்த்தை உருக்கமாக இருக்குல்ல, பெற்ற நாள்ங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை. ஒரு தலத்துக்கு போகிறத நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு? புகுத பெற்ற நாள் இன்று, இன்னைக்கு தான் இங்கே வர்றதுக்கு எனக்கு யோகமே கிடைச்சிருக்குது அப்படின்னு உருகிறார். பெற்ற நாள். அடுத்தது கும்பிடுகின்றவருடைய பட்டியலெல்லாம் சொல்லி அவன் வியாபகனாக இருக்கிறான், திருப்பூரில் பொருந்தி இருக்கிறான், உலக அனைத்திற்கும் முதற்காரனாக இருக்கிறான், என்னை அடிமை கொண்ட காளையினர். அந்த வார்த்தை அடிமை கொண்டங்கிற வார்த்தை இது வரைக்கும் வரல, இப்போதான் வருது. அடிமை கொண்ட காளையாக இருக்கிறாரு. இருள் ஒத்த ராவணன் மலை எடுக்கிறதுக்கு மலைக்கு அடியில் என்ன செஞ்சிட்டான்? புகுந்துட்டான். அப்போ பூவனூரனுடைய அடி, இறைவனுடைய திருவெட்டி அவனுடைய செருக்கை நீக்கியது, சிறிதுதான் ஊன்றினாரு. அப்போ அவனுடைய தலைகள் பிளந்து நெருங்கியது, பாடி ஓய்வு பெற்றான். கடைசியில் அப்பர் சுவாமிகள் மங்களகரமாக முடிச்சிட்டார். என்ன செஞ்சான்ட்டாரு? பாடி ஓய்வடைந்தான்ட்டார். அடுத்த பதிகம் இப்போதான் அக்டோபர் மாத பாடத்துக்கே வந்திருக்கிறோம். அக்டோபர் மாத பாடத்துக்கு வந்திருக்கிறோம். தலவரலாறு உங்கள் புத்தகத்தில் 66வது பக்கத்தில் இருக்குது. திரு ஆலவாய்